அத்தியாயம் 1. கோவை மத்திய சிறைச்சாலை. காலை 6 மணி. 2 வார்டன்கள் பார்டர் போட்ட மாதிரி லத்திகளோடு வர, நடுவே அந்த இளைஞன் கட்டம் போட்ட அரைக்கால் டிராயரோடும் தொளதொள சட்டையோடும் அலட்சிய பார்வை பார்த்தபடி வந்தான். 30 வயது இருக்கலாம். சிவப்பு நிறம், அடர்த்தியான சுருண்ட கேசம், இடது பக்க கன்னத்து கிருதாவின் ஓரமாய் ஒரு அங்குல நீளத்துக்கு தழும்பு ஒன்று தெரிந்தது. லெட்ஜரின் ஒரு பக்கத்தில் கவனமாய் இருந்த ஜெயில் சூப்பரிண்டன் நிமிர்ந்தார். அந்த இளைஞன் புன்னகைத்தான். குட் மார்னிங் சார். சூப்பரிண்டன் சிரித்தார். இன்னைக்கு உனக்கு நிஜமாவே குட் மார்னிங் தான் மது. விடுதலையாக போற. நீ ஜெயிலுக்கு வந்தப்போ உடுத்திட்டு வந்த ட்ரெஸ் பக்கத்து ரூம்ல இருக்கு, போய் போட்டுக்கிட்டு வா. மது பக்கத்து அறைக்குள் நுழைந்தான். சுவரோரமாய் போடப்பட்டிருந்த அந்த அழுக்கான மேஜையின் மேல் அவனுடைய உடைகள் உட்கார்ந்திருந்தன. கருப்பு நிற ஸ்டோன் வாஷ் பேண்ட், ஒரு ஜெர்கின் கோட், மேலாக அடர்த்தியான சிவப்பில் ஒரு ஜெர்சி பனியன். மது அந்த பனியனை எடுத்தான். பனியனின் மார்பு பகுதியில் அந்த வாசகம் தெரிந்தது. ஐ டான்ஸ் வித் பீகாக்ஸ். அந்த பனியனை 2 கைகளாலும் மெல்ல தடவினான். கண்களில் தேயிலை தோட்டமும் அதன் பின்னணியில் நீல நிறத்தில் மலை சிகரங்களும் தெரிந்தன. சிகரங்களின் உச்சியில் பஞ்சு துகள்கள் ஒட்டிக்கொண்ட மாதிரி மேகங்கள். வார்டனின் குரல் முதுகுக்கு பின்னால் இருந்து ஒலித்தது. என்ன பாத்துட்டு இருக்க? அது உன்னோட ட்ரெஸ் தான். சட்டை புட்டுன்னு எடுத்து போட்டுட்டு வெளியே வா. மது கைதி உடையை கழற்றி மேஜையின் மேல் ஒரு ஓரமாய் வைத்துவிட்டு தன்னுடைய உடைகளை அணிந்து கொண்டான். 5 வருட ஜெயில் வாசத்தின் காரணமாய் தளர்ந்து போயிருந்த உடம்புக்கு எல்லாமே தொளதொளப்பாய் இருந்தது. ஜெர்கினின் ஜிப்பை இழுத்து விட்டு கொண்டு அறை நின்றும் வெளிப்பட்டு சூப்பரண்டை நெருங்கினான். அவர் லெட்ஜரை அவன் பக்கமாய் நகர்த்தி கையில் இருந்த பால் பாயிண்ட் பேனாவை நீட்டினார். இங்கே ஒரு கையெழுத்த போடு. எதுக்கு சார்? இத்தனை நாளும் நீ ஜெயில வேலை பார்த்ததுக்கான சம்பளம். மது பேனாவை வாங்கி கையெழுத்தை போட சூப்பரண்டன் சில 100 ரூபாய் நோட்டுகளை அவனிடம் நீட்டினார். அவன் பணத்தை பார்க்காமல் ஜெயிலரை பார்த்தான். சார், ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இந்த பணத்துல ஏதாவது ஸ்வீட் வாங்கி கைதிகள் எல்லாருக்கும் கொடுத்துடுங்க சார். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதுவும் இல்லாம விடுதலையாகி போற தினம். சூப்பரிண்டன் புன்னகைத்தார். உன்னோட நல்ல மனசுக்கு என்னோட நன்றி மது. வெளியே போய் சந்தோஷமான வாழ்க்கைய ஆரம்பி. முன் கோபத்தையும் ஆத்திரத்தையும் விட்டுடு. சரி சார். தலையசைத்து எல்லாருக்கும் கும்பிடு போட்டுவிட்டு மெதுவாய் நடந்து வாசல் கேட்டை நெருங்கி விக்கெட் கதவை திறந்து வெளிப்பட்டான். சூரிய வெளிச்சம் இதமாய் முகத்தில் பட்டது. ஜெயில் வாசனை கலக்காத காற்று முகத்தில் வந்து மோதியது. சின்னையா? பக்கவாட்டில் குரல் கேட்க திரும்பினான். வெள்ளை யூனிஃபார்மில் கார் டிரைவர் வேலு நின்றிருந்தான். வேலு, கார் கொண்டாந்திருக்கேன் சின்னையா. கொஞ்சம் தள்ளி ஒரு வேப்ப மரத்துக்கு பின்னால் நின்றிருந்த காரை காட்டினான். நீ மட்டும்தான் வந்திருக்கியா? இல்லைங்கய்யா, அம்மா வந்திருக்காங்க. வா போகலாம். மது காரை நோக்கி நடக்க வேலு கொஞ்சம் தள்ளி பவ்யமாய் தொடர்ந்தான். அம்மா சௌக்கியமா வேலு? சௌக்கியம் தாங்கய்யா. காரு புதுசு போல இருக்கு. போன மாசம் அம்மா வாங்கினாங்க, மெர்சிடஸ். என்னோட வண்டி இருக்கா? இருக்குங்க ஐயா. எஸ்டேட்டை சுத்தி பார்க்கறதுக்கு அம்மா அந்த வண்டியை தான் எடுத்துக்கிட்டு போவாங்க. சில்வர் நிறத்தில் மெர்சிடஸ் கார் மின்ன இருவரும் அதை நெருங்கினார்கள். காரின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு நாகரத்தினமால் சால்வையை போர்த்தி கொண்டு கண்களில் நீரோடு இறங்கினாள். மது, ஏ ராஜா. அம்மா. மது அம்மாவின் காலில் விழுந்து எழுந்தான். எழுந்த மதுவின் முகத்தை நாகரத்தினமால் தன் 2 கைகளாலும் வருடினாள். குரல் தழுதழுக்க கேட்டாள். முகமெல்லாம் எலும்பு தட்டி போயிருக்கேப்பா. மது சிரித்தான். ஜெயிலுக்குள்ளார பிஸ்தாவும் பாலும் தரமாட்டாங்கம்மா. கேப்பை களியும் கீரை குழம்பும் தான். ஏ ராஜா, போன ஜென்மத்துல நாம ஏதோ பாவம் பண்ணிருக்கோம். இல்லைன்னா இப்படி. அம்மா, நடந்து போனதை பத்தி இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? கார்ல இருங்கம்மா, முதல்ல வீட்டுக்கு போவோம். இருவரும் பின் சீட்டின் மெத்தென்ற பரப்பில் சாய்ந்தார்கள். வேலு கதவை சாத்திவிட்டு டிரைவிங் ஸ்தானத்துக்கு போய் ஸ்டீரிங்கை பிடித்தான். கார் நகர்ந்தது. மது கேட்டான். கோத்தகிரியிலிருந்து இந்த குளிர்ல நீங்க ஏமா வந்தீங்க? வேலுவை மட்டும் அனுப்பிச்சிருந்தா போதுமே. நாகரத்தினமால் சால்வையால் கண்களின் ஈரத்தை ஒற்றி கொண்டாள். உனக்கு இன்னைக்கு விடுதலைன்னு தெரிஞ்சப்புறம் என்னால அங்க உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா மது? கோத்தகிரியில இருந்து எத்தனை மணிக்கு புறப்பட்டீங்கம்மா? விடிகால 4 மணிக்கு. இந்த சீசன்ல கோத்தகிரி பயங்கரமா குளிருமே. நான் குளிர பார்த்திருந்தா
என் புள்ள முகத்தை இப்ப பார்த்துட்டு இருக்க முடியுமா? கார் ஜெயிலின் வெளிப்புற காம்பவுண்ட் கேட்டை தாண்டியது. டாக்டர் நஞ்சப்பா ரோட்டின் அகலத்தில் பிரவேசித்து சுலபமாய் வேகம் பிடித்தது. வேலு, நாகரத்னமான் குரல் கொடுத்தாள். அம்மா, முன்னாடி வச்சிருக்க அந்த டிஃபன் கேரியர் எடு. வேலு காரின் வேகத்தை குறைத்து முன் சீட்டில் வைத்திருந்த அந்த சிறிய எவர் சில்வர் டிஃபன் கேரியரை எடுத்து கொடுத்தான். மது கேட்டான். என்னம்மா இது? உனக்கு பிடிச்ச திரட்டுப்பால், சேவை, பொங்கல், தக்காளி சட்னி கொண்டாந்துருக்கேன்ப்பா. சாப்பிடு மது. எனக்கு வேண்டாம்மா. ஏன்பா வேண்டாங்கிற? கோத்தகிரிக்கு போய் நம்ம வீட்ல சாப்பிடுறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடும். அதான் கொண்டு வந்தேன். சாப்பிடுப்பா. டிஃபன் கேரியரை திறந்து முதல் மூடியை எடுத்து மகனிடம் நீட்டினாள் நாகரத்தினம்மாள். திரட்டுப்பால் சாப்பிடு. எனக்கு உன்னை பார்த்ததுல பசியே இல்லம்மா. சந்தோஷத்துல வயிறு நிரம்பிருக்கு. சந்தோஷத்தோட சந்தோஷமா சாப்பிடு. வேலு, காரை கொஞ்சம் மெதுவா ஓட்டு. பள்ளத்துல இறக்காத. தம்பி சாப்பிடுது. சரிங்கம்மா. வேலு காரின் வேகத்தை குறைத்தான். மது ஸ்பூனில் திரட்டுப்பாலை அள்ளி வாயில் திணித்து கொண்டான். உடம்பின் ஒவ்வொரு செல்லும் இனித்தது. அம்மாடி, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்படி அம்மாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து. அம்மா, என்ன மது? மாதவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 குழந்தைங்களுக்கு அவ இப்ப அம்மாடா. புருஷனுக்கு என்ன வேலை? ஊட்டியில இருக்கிற எஸ்டேட்டுக்கு அவன்தான் கங்காணி. மாதவி இப்ப ஊட்டியில தான் இருக்காளா? ஆமா. சாப்பிட்டுக் கொண்டே மெதுவாய் மது யோசிப்பில் விழுந்தான். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவம் கண்களுக்கு முன்னால் அப்படியே டெலிசினிமா போல் ஓடியது. அது ஒரு டிசம்பர் மாதம். சாயந்தரம் 4 மணி. தேயிலை பருப்பில் இருந்த பெண்கள் வேலையை முடித்துக்கொண்டு சரிவில் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். முதுகுகளில் தேயிலை தோட்ட துளிர் இலைகள் நிரம்பிய கூடைகள். நிம்மக்கோ, ராத்திரி நைட்டுன்னு தியேட்டருக்கு போலாமா? என்ன படம்? ரஜினி படம். பேரு? என்னமோ ராசான்னு சொன்னாங்க. என் புருஷன் விடுமோ என்னவோ, கேட்டு சொல்றேன். அக்கோ, சின்ன முதலாளி வராரு, வாயாடாம நட. ஆளை பாத்தியா? கம்மலு மாதிரி. பொண்டாட்டியா வரப்போறவ கொடுத்து வச்சவ. கழுத, பேசாம நடடி. பெண்கள் கூட்டம் தலை குனிந்தபடி வேகமாய் நடந்து போக, மேட்டில் நின்று அவர்கள் பேச்சை செவிமெடுத்த மது தனக்குள் சிரித்துக் கொண்டான். அவர்கள் கண்ணிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த மது பங்களாவுக்கு திரும்பி போவதற்காக தேயிலை பாத்தியில் இறங்கிய போது அடுத்த பக்கம் மறைவாய் இருந்த தேயிலை பாத்தியின் என்றும் பேச்சு குரல் எழுந்தது. ஆண் குரல். மாதவி, எத்தனை நாளா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், மசிய மாட்டேங்கிறியே. கங்காணி ஐயா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. எங்க பாரு எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. எங்க அப்பாரு எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. மாப்பிள்ள தானே, பாக்கட்டுமே. நீ ஒருத்தனுக்கு நிரந்தர குத்தகைக்கு போறதுக்கு முந்தி என்னையும் அப்பப்ப கவனிச்சுக்கோ. வர பொங்கலுக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துறேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாங்கய்யா. நான் போகணும், வழிய விடுங்க. எல்லாரும் போயிட்டாங்க. போனா போறாங்க, வா இப்படி. சி, கையெடுங்க. பேச்சுக்குரல் வந்த பக்கம் மெதுவாய் நடந்து போய் தேயிலை செடிகளை கடந்து சரிவுக்கு பின்னால் உட்கார்ந்திருந்த அந்த 2 பேருக்கும் முன்னால் வந்து திடும் என்று நின்றான். கங்காணி பொன்ராஜ் தலைக்கு சுற்றியிருந்த மப்ளரை சட்டென்று அவிழ்த்து கையில் வைத்து கும்பிட்டான். சார். மாதவி உடல் நடுங்கிக் கொண்டே குழைந்தாள். ஐயா, இந்த இந்த ஆளு தெரியும். உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ அப்படி தள்ளி நில்லு. மாதவி தள்ளி நின்றாள். மது கங்காணியை ஏறிட்டான். ஏண்டா, அவ மானத்துக்கு விலை பட்டுப்படவையா? உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து நான் அவகிட்ட இது மாதிரி பேரம் பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? சார், உனக்கு எத்தனை வருஷம் சர்வீஸ் டைங்க? 5 வருஷம். இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களுக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருப்ப? சார். சொல்லுடா. ஆக்ரோஷமாய் கேட்டுக்கொண்டே கங்காணி எதிர்பார்க்காத ஒரு நொடியில் அவன் இடுப்பு பகுதியில் ஊங்கி ஒரு உதைவிட்டான் மது. கங்காணி தேயிலை செடியை நாசப்படுத்தி கொண்டே உருண்டான். மது வேகமாய் நெருங்கி ஒரு மூட்டை மாதிரி அள்ளினான். சொல்லுடா, எத்தனை பேரை நாசம் பண்ணிருக்க? இந்த தடவை கங்காணி பொன்ராஜ் சிலிர்த்தான். ஆத்திர குரலில் கத்தினான். சார், இது என்னோட பர்சனல் தான். எனக்கு பிடிச்ச பெண்களோட இருக்கேன். இதையெல்லாம் நீங்க கண்டுக்காம போய் அவனை மேற்கொண்டு பேச விடாமல் பளீரென்று அறைந்தான் மது. என்னடா சொன்ன? இது உன்னோட பர்சனல் விஷயமா? என்னோட எஸ்டேட்ல வேலை செய்யற பொண்ணுங்களை நாசம் பண்றது உன்னோட பர்சனல் விஷயமா? சொல்லிக்கொண்டே இன்னொரு தரம் அறைய முயன்ற மதுவின் கையை கப்பென்று பிடித்து நிறுத்தினான். சார், இந்த அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம்.
உங்க அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் தேயிலை பறிப்புக்கு வர பொண்ணுகளை அவர் தொட்டு பார்க்காம இருந்தது இல்ல. நீங்க மட்டும் என்னவா எஸ்டேட்டை சுத்தி பாக்குற சாக்குல பொண்ணுங்களை நோட்ட விட தானே வரீங்க? யூ ராஸ்கல்! மது புலி பாய்ச்சலாய் பாய்ந்து கங்காணியின் கழுத்தை பற்றினான். பெரியவரை பத்தியே நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஒன்ன ஒன்ன மதுவின் இரும்பு பிடியில் கங்காணியின் கழுத்து வகையாக சிக்கிக்கொள்ள, பிறகு வந்த சில நிமிடங்களில் நாக்கு கொஞ்சமாய் வெளித்தள்ளி கண்கள் நின்று போக சரிந்து விழுந்தான். நடந்து போன விபரீதம் மனசுக்குள் தீ மாத்தி உரைத்தாலும் பெருமூச்சோடு பாடியை அங்கேயே போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்து போலீஸ்க்கு போன் செய்தான் மது. போலீஸ் வந்து விசாரணை நடத்திய போது பணத்தை கொடுத்து கேஸை முடக்க பார்த்த நாகரத்தினமால் தடுத்து விட்டான் மது. கோர்ட்டில் பகிரங்கமாய் குற்றத்தை ஒப்புக்கொண்டு வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான். ஒரு பெண்ணின் மானத்தை காப்பாற்ற புரிந்த கொலையாதலால் ஜட்ஜ் 5 வருஷ தண்டனையோடு தீர்ப்பை சொல்லி கேஸுக்கு குட்பை போட்டார். மது நாகரத்தினமால் அவனுடைய தோளை தட்ட மது சுதாரிப்புக்கு வந்தான். கார் வேகமாய் போக்கின்றிருக்க வெளியே காரமடை பஜார் தெரிந்தது. என்னப்பா யோசனை? நான் ஜெயிலுக்கு போன சம்பவத்தை நினைச்சுக்கிட்டேன். இனிமே அதையெல்லாம் நினைச்சு பார்க்காத மது. சாக்கடையில தவறி போய் கால் பட்டுட்டா தண்ணி ஊத்தி கழுவி சுத்தப்படுத்திக்கிற மாதிரி அந்த ஜெயிலுக்கு போன நினைப்பை மனசுல இருந்து தொடச்சி எடுத்துடு. கோத்தகிரி போனதுமே நீ ஒரு புது மதுவா மாறணும். மது சிரித்தான். நான் என்னைக்குமே ஒரே மதுதாம்மா. பிளாஸ்க்ல காஃபி இருக்கு, ஊத்தி தரட்டுமா? வேண்டாம்மா, எனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா? என்ன? வேலு, கார் அப்படி ஓரமா நிறுத்து. மது சொன்னதும் டிரைவர் வேலு காரின் வேகத்தை குறைத்து ரோட்டோரமாய் ஒதுங்கினான். நீ தள்ளி உட்காரு, காரை நான் ஓட்டுறேன். உங்களுக்கு எதுக்குங்கய்யா சிரமம்? சிரமமா? 5 வருஷம் கழிச்சு காரை ஓட்டுறது எவ்வளவு த்ரில்லிங்கான விஷயம் தெரியுமா? அதுவும் இந்த மாதிரியான இம்போர்ட்டட் காரை ஓட்டி பார்க்கணும்னு ரொம்ப நல்லாவே எனக்கு ஆசை. தள்ளி உட்கார். நாகரத்னம்மாள் அவன் கையை பிடித்தாள். வேண்டாம்ப்பா மது, கார் ஓட்டுறதெல்லாம் ஊர்ல போய் பாத்துக்கலாம். இல்லம்மா, எனக்கு ஆசையா இருக்கு. அரவேணு வரைக்கும் நான் ஓட்டிட்டு வரேன், அப்புறம் வேலு ஓட்டட்டும். சொல்லிக்கொண்டே காரில் நின்றும் இறங்கி டிரைவிங் சீட்டுக்கு போனான் மது. ஸ்டேரிங்கை பிடித்து ஆக்சிலேட்டரை அழுத்தினான். கார் ஒரு ஸ்பாஞ்ச் துண்டமாய் பறந்தது. பார்த்து ஓட்டுப்பா மது. எனக்கு பழக்கம் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறீங்களாமா? நான் அதுக்காக சொல்ல மது, இந்த கார் உனக்கு பழக்கமில்லாத காராச்சேன்னு சொன்னேன். எந்த காரா இருந்தா என்னம்மா? சிரித்து கொண்டே ஆக்சிலேட்டரை அழுத்தி பிடித்தான். 5 நிமிஷம் மேட்டுப்பாளையம் வந்தது. மேட்டுப்பாளையத்தின் நெரிசலான வீதிகளில் காரை சிரமமாய் நகர்த்தி கோத்தகிரி போகும் மலைப்பாதையின் ஆரம்பத்தை தொட்டான். பாதையின் 2 பக்கமும் மரங்கள் குபீர் உயரங்களோடு தெரிய குளிர்காற்று அடித்தது. காற்றோடு புதுசா போட்டிருக்காங்களா வேலு? ஆமாங்கய்யா, போன வருஷம் ஜனாதிபதி கோத்தகிரிக்கு வந்து கார்டெட் ஃபேக்டரி ஆரம்பிச்சு வச்சார். அப்ப புதுசா ரோடு போட்டாங்க. கார் மேலே ஏற ஆரம்பித்தது. ஜக்கனாரை வரைக்கும் 2 சேரன் பஸ்கள் தெரிந்தன. அதற்கு பின் கோத்தகிரி போகும் ரோடு நிசப்தமாய் வந்தது. பனிமேகங்கள் கூட்டம் கூட்டமாய் மரங்களுக்கு மத்தியில் ஊர்ந்தன. கார் ஒரு ஹேர்பின் பெண் வளைவை முடித்து கொண்டு திரும்பிய போது சாலையின் ஓரமாய் அந்த ஸ்கூட்டர் நின்றிருந்தது. கொஞ்சம் தள்ளி மரத்துக்கு சாய்ந்து உட்கார்ந்தபடி ஒரு கர்ப்பிணி பெண் தெரிய, இளைஞன் ஒருவன் தண்ணீர் நனைந்த கர்ச்சிப்பால் அவளுடைய முகத்தை ஒற்றி கொண்டிருந்தான். ஷீலு, ஷீலு. இப்ப எப்படி இருக்கு? என்னால முடியலங்க. மது காரை நிறுத்தி வெளியே தலையை நீட்டி கேட்டான். என்னாச்சு? அந்த இளைஞன் பதட்டமாய் கார் அருகே ஓடி வந்தான். சார், என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போகணும் சார். ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வலி வந்துருச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் போகணும்? பக்கத்துல இருக்க அரவேணு ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், இது அவளுக்கு தலைப்பிரசவம். நாகரத்தினம்மாள் பின் சீட்ல இருந்து குரல் கொடுத்தாள். போய் கூட்டிட்டு வாப்பா. அந்த இளைஞன் ஓடி போய் மரத்துக்கு சாய்ந்து உட்கார்ந்திருந்த பெண்ணை காருக்கு கூட்டிட்டு வந்தாள். டிரைவர் வேலு காரின் பின்பக்க கதவை திறந்து வைத்துக் கொள்ள அந்த பெண் தன் வயிற்றை தூக்கி கொண்டு சிரமமாய் உள்ளே போனாள். தொடர்ந்து அந்த இளைஞன் நுழைந்தான். நாகரத்தினம்மாள் சொன்னாள், ஏன்பா இவ்வளவு நிறைமாசமா இருக்கும்போது ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு வரலாமா? அரவினு ஹாஸ்பிட்டல் பக்கமாச்சே. அரவினு ஹாஸ்பிட்டல் பக்கமா தானே இருக்குன்னு கூட்டிட்டு வந்துட்டேம்மா. கார் கிளம்பியது. வயிற்றை 2 கைகளாலும் பற்றி கொண்டு பற்களை கடித்தபடி அரற்றி கொண்டிருந்த அந்த பெண் திடுமென்று நேராய் எழுந்து உட்கார்ந்தாள். இடுப்பில் மறைவில் இருந்து ஒரு பிஸ்டல் வெளிப்பட்டு நாகரத்தினம்மாளின் நெற்றிப்பொட்டில் ஜில் என்று உட்கார்ந்தது. அத்தியாயம் 2. கோத்தகிரியிலிருந்து அந்த கார் வெகு வேகமாய் கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. சந்தன நிற ஃபியட் கார். காரை ஓட்டிக் கொண்டிருந்த ரசிகர்
ரசிகா சல்வர் கமிஸில் ஐஸ்கிரீம் தளதளப்போடு தெரிந்தாள். சென்ற வருடம் பிஎஸ்சி முடித்த மாணவி. அவளுக்கு பக்கத்தில் அவளுடைய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி பிளம்ஸ் பழத்தை குறித்து கொட்டையை துப்பிக் கொண்டிருந்தான். ரசிகா அவன் தோலை இடித்தான். அண்ணா. ம். கோயம்புத்தூர்ல இன்னைக்கு தங்க போறோமா இல்ல திரும்பி வந்துட போறோமா? ஆடிட்டர் என்ன சொல்றாரோ அப்படித்தான். பேசாம இந்த டீ ஃபேக்டரியை மூடிட்டு கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆயிடலாம். என்ன சொன்ன? டீ ஃபேக்டரியை மூடுறதா? அப்பாவோட ஆவியும் அம்மாவோட ஆவியும் உன்னை என்னையும் சும்மா விடாது. அதுவும் இல்லாம நம்ம ஃபேக்டரி நம்பி 100 குடும்பம் வாழுது. அதுக்காக நாம சாகணுமா? எப்ப பாரு ஸ்ட்ரைக்கு, வேலை நிறுத்தம், சம்பள உயர்வு, பேச்சுவார்த்தை, போராட்டம், பஞ்சப்படி உயர்வு, இதே வார்த்தைகள் தான். என்னைக்காவது அந்த ஃபேக்டரினால நமக்கு நிம்மதி இருந்திருக்கா? கிருஷ்ணமூர்த்தி தன் மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்திக் கொண்டே சிரித்தான். இந்த நீலகிரி ஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டீ ஃபேக்டரியோட நிலைமையும் இப்படித்தான். தொழிலாளர்கள்னு சொன்னாலே போராடத்தான் செய்வாங்க. சில போராட்டங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும், சில போராட்டங்களுக்கு நிமிர்ந்து கொடுக்கணும். எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்ல. சரி சரி, அந்த வால்பெரி பாக்கெட்டை எடு. நீ திங்கிறதுக்கு தான் லாய்க்கு. ஏன், கல்யாணம் பண்ணிக்க கூட நான் லாய்க்கு தான். புன்னகையோடு சொன்ன அண்ணனை பார்த்து தன் பெரிய கண்களினால் முறைத்தாள் ரசிகா. கார் கொட்டக்கொம்பையை தாண்டி கொண்டிருந்தது. அத்தியாயம் 3. நாகரத்தினம் அம்மாளின் நெற்றியில் ரிவால்வர் பதிந்ததும் ரிவர்யூ கண்ணாடியில் அதை பார்த்துவிட்ட மது காரை நிறுத்த முயன்றான். அதே வினாடி இளைஞனின் கையில் இருந்த ரிவால்வர் வெளிப்பட்டு மதுவின் பிடரியை வருடியது. காரை நிறுத்தாம ஓட்டணும். மது காரை நகர்த்தினான் வேகமாய். போய்கிட்டே இருக்கணும். ஏதாவது சில்மிஷம் பண்ண உன் வயசான அம்மாவோட நெத்தி பொழந்துடும். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அந்த இளைஞன் கோணலாய் சிரித்தான். மது, அந்த ரிவர்யூ கண்ணாடியில் என் மூஞ்சிய நல்லா பாரு. நான் யாருன்னு உனக்கே தெரியும். மது கண்ணாடியில் பார்த்தான். அரை நிமிஷ நேரம் உற்று பார்த்துவிட்டு தெரியலையே என்றான். அந்த பெண் குறுக்கிட்டாள். ஏன் மூஞ்சிய பாரு, அப்பவாது உனக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். மது பார்த்துவிட்டு உதட்டை பிரிக்கினான். தெரியலையே. 5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்ததுனால உனக்கு எல்லாமே மறந்து போச்சு போல இருக்கு. நீ கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சியே பொன்ராஜ். அவனுக்கு தம்பினா இது என்னோட தங்கச்சி. நாகரத்னம்மாள் பயத்தோடு வாய் குளறினாள். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? உன் மகனோட உயிர் வேணும். எங்க அண்ணனை கொலை செஞ்ச குற்றத்துக்காக சட்டம் கொடுத்த தண்டனை ரொம்பவும் சாதாரணம். உன் பிள்ளை தூக்குல தொங்கியிருந்தா அது நியாயம். மது ஏதோ சொல்வதற்காக திரும்பினான். ரிவால்வர் அவன் பிடரியை அழுத்தியது. நீ எந்த சமாதானமும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னோட விடுதலைனாலே உங்க அம்மா எவ்வளவு ஆர்வமா எதிர்பார்த்திருந்தாலோ அதை காட்டிலும் 10 மடங்கு ஆர்வமா நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. நாகரத்தினம்மாள் அலற இளைஞன் உருமினான். உன்னோட பையனுக்கு இன்னைக்குதான் உண்மையான விடுதலை நாள். அவன் உடம்புல இருந்து உயிர் பறவை பறக்கிற நாள். மது குறுக்கிட்டான். உன்னோட கோபமும் உன் தங்கச்சி கோபமும் உனக்கு நியாயமானதா படலையா? பொன்ராஜ் ஒரு அப்பாவி பொண்ணை கெடுக்க பார்த்தான். அவனுக்கு புத்தி சொல்லி திருத்த பார்த்த. என்னையும் என்னோட அப்பாவையும் கேவலமா பேசினான். அடிச்சேன், அவனும் என்ன தாக்கினான். அதனால அதனால அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டியாக்கும். நீ ஜெயிலுக்கு போன பின்னாடி இந்த கோத்தகிரியில எத்தனையோ கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த பொண்ணுங்களை எல்லாம் காப்பாத்த நீ ஏன் வரல? அந்த இளைஞன் முகம் சிவக்க ஆத்திரமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மதுவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த டிரைவர் வேலு குபீரனை திரும்பி அந்த பெண்ணின் கையில் இருந்த ரிவால்வரை பறிக்க முயன்றான். அண்ணா, அந்த டிரைவர் நாய சுடு. மதுவின் பிடரியை முத்தப்பிட்டு கொண்டிருந்த ரிவால்வர் சட்டென்று நகர்ந்து வேலுவின் கழுத்தை பார்த்து சீறியது. சைலன்ஸர் பொருத்தப்பட்ட ரிவால்வர் தோட்டாவை மௌனமாய் அனுப்ப வேலு ரத்த முகமாய் முன்பக்க கண்ணாடியில் மோதி கொண்டு விழுந்தான். கண்ணாடியில் பிளச் என்று ஒரு ரத்த சிதறல். வேலு முன் சீட்டில் விழுந்து அறுபட்ட கோழியாய் துடித்து அடங்க இளைஞன் உருமினான். மது, காரை நிறுத்தாம ஓட்டு. நீ எங்களை தாக்க முயற்சி பண்ணினா வேலுவோட கதி உங்க அம்மாவுக்கும் ஏற்படும். நாங்க நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா உன்னை நிமிஷ நேரத்துல சாகடிக்க நான் விரும்பல. எங்க இடத்துக்கு கொண்டு போய் உங்க அம்மா கண் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்க போறோம். வேலு நிசப்தமாகி இருந்தான். முன்புற கண்ணாடியில் பட்டிருந்த ரத்தம் துளி துளியாய் டேஷ்போர்டின் மேல் சொட்டி கொண்டிருந்தது. அந்த பெண் மதுவின் தோலை தொட்டாள். அந்த டேஷ்போர்டை திறந்து ஏதாவது வேஸ்ட் கிளாத் இருந்தா எடுத்து கண்ணாடியில் பட்டிருக்கிற உன்னோட விசுவாசமான டிரைவர் ரத்தத்தை தொடச்சிடு. மது மௌனமாய் காரை ஓட்டி கொண்டிருந்தான். சொன்னது காதுல விழல. மது டேஷ்போர்டை திறந்தான். உள்ளே இருந்த பாலிஷ் துணியை எடுத்துக்கொண்டான். ஒரு கையால் ஸ்டேரிங்கை வளைத்து கொண்டே சொன்னான்.
காரை நிறுத்தி தான் துடைக்கணும். சரி, இன்னும் கொஞ்ச தூரம் போனதும் காரை நிறுத்திக்கலாம். இப்போ எங்கேயும் நிறுத்தாத. கீழ்த்தட்ட பள்ளம் வரட்டும். அத்தியாயம் 4. ரசிகா காரின் வேகத்தை அதிகப்படுத்தினாள். கிருஷ்ணமூர்த்தி அவளுடைய தோளை பற்றினான். என்னாச்சு உனக்கு? ஏன் இத்தனை வேகம்? கோயம்புத்தூர் சீக்கிரம் போயிட்டா ஏதாவது ஒரு ஏசி தியேட்டர்ல காலை காட்சி பார்க்கலாமே. ஏன் ஆடிட்டர் கிட்ட நீ வரலையா? நான் எதுக்காக வரணும்? நம்ம ஃபேக்டரியில நீயும் ஒரு பார்ட்னர் தெரியுமா? எனக்கு இந்த ஃபேக்டரி விவகாரங்களே வேண்டாம். நீயும் ஆடிட்டரும் நம்ம ஃபேக்டரி விவகாரங்களை பேசி முடிச்சிடுங்க. நான் கேஜி காம்ப்ளெக்ஸ் போய் ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வரேன். எங்கேயோ போயிட்டு வா. எனக்கு அந்த கிராக் ஜாக் பிஸ்கட் பாக்கெட் எடுத்து கொடு. ம், சரியான தின்னி பண்டாரம். நீ மட்டும் என்னவா சரியான சினிமா பைத்தியம் என்று சிரித்த கிருஷ்ணமூர்த்தி, சரி சரி, ரோட்ட பார்த்து காரை ஓட்டு. எதிரில பாரு, ஒரு மெர்சிடஸ் காரு, கப்பல் மாதிரி என்னமா வருது. அட்டகாசமான வண்டி. கார்னா அது கார். நம்ம காரும் இருக்கே. ஏன் நம்ம காருக்கு என்ன குறைச்சல்? அப்பா காலத்துல இருந்து நாய் மாதிரி உழைக்குது. நாய் மாதிரி உழைக்குதா? ஓ, அதான் சில சமயங்கள்ல என்ஜின் லொல்லல்னு குறைக்குதா? மெர்சிடஸ் கார் வேகமாய் அவர்களை கடந்து போக கிருஷ்ணமூர்த்தி சட்டென்று முகம் மாறி ரசிகாவை ஏறிட்டான். ரசி, ம், அந்த காரை கவனிச்சியா? கவனிச்சேனே. காருக்குள்ள பாத்தியா? பாக்கல. காருக்குள்ள என்ன? துப்பாக்கி முனையில ஒரு அம்மாவை கடத்திக்கிட்டு போறாங்க. காரை தட்டென்று பிரேக் போட்டு நிறுத்தினாள் ரசிகா. என்ன நான் சொல்றேன்? ஒரு அம்மாவை கடத்திட்டு போறாங்களா? ஆமா, ஒரு வயசான அம்மாவுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்துகிட்டு கையில பிஸ்டல் வச்சிருந்தாங்க. நல்லா பாத்தியா? பார்த்தேன், பார்த்தேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? கார திருப்பு. திருப்பி அந்த மெர்சிடஸ் கார ஃபாலோ பண்ணு. நாம எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? இன்னும் 5 கிலோமீட்டர் போனா அரவேணு போலீஸ் ஸ்டேஷன் வந்துரும். அங்க போய் தகவல் குடுத்துட்டு நாம கோயம்புத்தூருக்கு போயிட்டே இருக்கலாம். ரசி, நம்ம போலீஸ்க்கு போய் தகவல் சொல்றதுக்குள்ள அந்த அம்மாவ அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க. நீ கார திருப்பு சொல்றேன். அந்த காருக்குள்ள என்னவோ விபரீதம் நடந்திருக்கு. முன்பக்க கண்ணாடியில கூட ரத்தம் மாதிரி ஏதோ சிதறி இருந்துச்சு. ரசிகா காரை ரிவர்ஸ் எடுத்தாள். சிரமமாய் அரைவட்டம் அடித்து திருப்பினாள். மேலே 2வது வளைவில் மெர்சிடஸ் தெரிந்தது. ம், ஆக்சிலேட்டர் அழுத்து. ரசிகா அழுத்தினாள். அண்ணா, இது வேண்டாத காரியம்னு என் மனசுக்கு படுது. கார்ல இருக்கிறவங்க எப்பேற்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது. கையில பிஸ்டல் வேற இருக்கிறதா சொல்ற. வி ஆர் ஹெல்ப்லெஸ்னா, கொஞ்சம் யோசி. நீ நானும் கராத்தே எதுக்காக கத்து வச்சிருக்கோம்? காரை வேகமா விரட்டு. அந்த மெர்சிடஸ் காரை ஓவர்டேக் பண்ணி நிறுத்து. அந்த பிஸ்டல் பேர் வழிகள் இறங்கி நம்ம ஷூட் பண்றதுக்குள்ள நாம அவங்கள தாக்க முடியாதா என்ன? எனக்கு என்னமோ இது முட்டாள்தனமா படுது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறது பெட்டர். இந்த நடு காட்டுல போலீஸ்க்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவ ரசி? உனக்கு பயமா இருந்தா இப்படி வா, காரை நான் ஓட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், நானே ஓட்டுறேன். அப்படின்னா ஆக்சிலேட்டர் மிதி. ரசிகா ஆக்சிலேட்டரை அழுத்தினாள். கார் விற்றென்று வீறியது. மெர்சிடஸ் கார் மேல் வளைவுகளில் கண்ணில் பட்டு பட்டு தெரிந்தது. அவங்க கார் மெதுவா தான் போகுது. நாம ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சா அவங்க காரும் பறக்க ஆரம்பிச்சிடும். அட, அங்க பாரு. என்ன? அந்த கார் ரோட்டோரமா ஒதுங்கி நிக்குது. ரசிகா குனிந்து மேல் வளைவை பார்த்தாள். மெர்சிடஸ் மரங்களுக்கு மத்தியில் நின்றிருந்தது. அத்தியாயம் 5. ம், ரத்தத்தை துடை. இளைஞன் உரும மது கையிலிருந்த பாலிஷ் துணியால் ரத்தத்தை முன்புற கண்ணாடி நின்றும் ஒற்றி எடுத்தான். சீக்கிரம், ஒரு நிமிஷத்துல ரத்தத்தை சுத்தம் பண்ணி ஆகணும். அண்ணே, அந்த பெண் குரல் கொடுத்தாள். என்ன? பின்னாடி ஒரு கார் வருது. வந்துட்டு போகட்டும். நீ பிஸ்டல கண்ணுல படாம தாழ்த்திக்கோ. அண்ணே, அந்த கார் கீழே வந்துட்டு இருந்த கார் இப்போ திடீர்னு மேல வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கை வேணும். இளைஞன் பின்பக்க கண்ணாடி வழியாய் காரை பார்த்துவிட்டு மதுவின் முதுகில் ரிவால்வரை வைத்து உசுப்பினான். சீக்கிரமா தொட. ரத்த துளிகளை அவசர அவசரமாய் மது துடைத்துக் கொண்டிருக்கும் போதே அந்த கார் மெர்சிடஸ்க்கு முன்னால் வந்து நின்றது. பெண் பதட்டப்பட்டாள். அண்ணா! பதறாத. அவங்க இறங்கி வரட்டும். அண்ணா, அவங்க இறங்கி வந்தா செத்து கிடக்குற இந்த டிரைவர் கண்ணுல பட்டுடுவான். அவங்க இங்க வரதுக்கு முந்தி நாம இறங்கி கீழே நின்னுடுறது நல்லது. இளைஞன் மதுவின் முதுகை தட்டினான். முதல்ல நீ இறங்கு. அந்த கார்ல இருந்து யாராவது இறங்கி வந்து ஏதாவது கேட்டா நல்ல பதிலா சொல்லி சமாளிக்கணும். எங்களை காட்டி கொடுக்குற மாதிரி ஏதாவது சொன்ன, இங்க ஒரு ரத்த கலரியே நடக்கும். முதல் தோட்டா உங்க அம்மா நெஞ்சில தான் பாயும். மது காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினார். தொடர்ந்து அந்த இளைஞன் ரிவால்வரை இடுப்பில் செருகிக் கொண்டு தரையில் கால் பாவினான். இறங்கும் முன் மெல்லிய குரலில் அந்த பெண்ணிடம் சொன்னான்.
நிலைமை விபரீதமாகிற மாதிரி தெரிந்தா இந்த அம்மாவை தெய்வ தாட்சிணியமே பார்க்காம சுட்டுடு. அதே மாதிரி மதுவையும் நான் சுட்டுடுறேன். சரிண்ணே. மெர்சிடஸ்க்கு முன்பக்கம் போய் நின்ற காரிலிருந்து ரசிகாவும் கிருஷ்ணமூர்த்தியும் இறங்கினார்கள். ரசிகா கிசுகிசுத்தாள். அண்ணா. ம். நீ சொன்ன மாதிரி ஏதோ விபரீதம் தான். கீழ இங்க இறங்கி நிக்கிற 2 பேரோட பார்வையும் சரியில்ல. அதுலயும் பேக் சீட் டோர திறந்துட்டு இறங்கி நிக்கிறானே, அவன் சுத்தமா சரியில்ல. என்ன பண்ணலாம்? கார ஏன் நிறுத்திட்டீங்கன்னு போய் விசாரிக்கலாம். சரி வா. கிருஷ்ணமூர்த்தியும் ரசிகாவும் மெதுவாய் நடந்து மெர்சிடஸ் காரை நெருங்கினார்கள். மது அவர்களை சலனமில்லாமல் பார்த்தான். கிருஷ்ணமூர்த்தி கேட்டான். ஏன் சார் காரை நிறுத்திட்டீங்க? நீங்க யாரு? என் பேரு கிருஷ்ணமூர்த்தி. நானும் என் தங்கையும் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம். மேலே போயிட்டு இருந்த உங்க கார் சட்டுன்னு நின்னுடுச்சு. தேவைப்பட்டா உதலாம்னே வந்தோம். ஏதாவது ட்ரபிளா? ஒண்ணுமில்ல. என்ஜின் ஹீட் ஆயிடுச்சு. ஆ, முன்பக்க கண்ணாடியில என்ன சிவப்பு சிவப்பா? ரத்தமா? ஆமா. வர வழியில மாட்ட அடிச்சிட்டோம். கிருஷ்ணமூர்த்தி காருக்குள் குனிந்து பார்க்க முயன்ற அதே வினாடி அந்த இளைஞன் தன் இடுப்பினின்றும் ரிவால்வரை உருவ ரசிகா வினாடிக்கும் குறைவான நேரத்தில் காற்றில் வலது காலை வீசி அவன் மணிக்கட்டை சிதறடித்தாள். ரிவால்வர் 10 அடி உயரத்திற்கு வெட்ட வெளியில் நீந்திக் கொண்டே கீழ் நோக்கி வர ரசிகா அதை தாவி பிடித்தாள். அதே வினாடி மது காரின் பின் சீட்டுக்கு பாய்ந்து தன் அம்மாவை சுட முயன்ற அந்த பெண்ணின் கையை பற்றி இழுத்து ரிவால்வரை தட்டிவிட்டான். அம்மா நீங்க அந்த பக்கமா கீழே இறங்குங்க. மது கத்த நாகரத்னம்மாள் கீழே இறங்கி மறுபக்கமாய் நின்று கொள்ள அந்த பெண்ணும் இளைஞனும் நிலைமையை ஜீரணித்துக் கொண்டு ரோட்டோர சரிவை நோக்கி ஓடினார்கள். கிருஷ்ணமூர்த்தி துரத்த ஆரம்பித்தான். டாய்! அவர்கள் இருவரும் புலி பாய்ச்சலாய் பாய்ந்து செடி கொடிகள் அடர்ந்திருந்த சரிவில் குதித்து உருண்டார்கள். சில வினாடிகளில் காணாமல் போனார்கள். அந்த அடர்த்திக்குள் இறங்க முயன்ற கிருஷ்ணமூர்த்தியை பின்னால் ஓடி வந்த மது தடுத்து நிறுத்தினான். வேண்டாம் சார். அவங்க யார் என்கிற விவரம் எனக்கு தெரியும். போலீஸ்ல சொன்னா அவங்க மணங்கிடுவாங்க. இந்த அடர்த்தியான செடிகளுக்கு மத்தியில நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறது உசிதம் இல்ல. வாங்க காருக்கு போகலாம். கிருஷ்ணமூர்த்தி மதுவோடு காருக்கு திரும்பினான். நாகரத்தினம்மாள் ரசிகாவின் 2 கைகளையும் பற்றி தன் கண்களில் ஒற்றிக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 6. கோத்தகிரி போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் போஜராவுக்கு எதிரே மது, கிருஷ்ணமூர்த்தி, நாகரத்தினம்மாள், ரசிகா எல்லோரும் அரைவட்டமாய் உட்கார்ந்திருந்தார்கள். ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றிருந்த காரையும் கார்க்குள் செத்துக் கிடந்த டிரைவர் வேலுவையும் போலீஸ் போட்டோகிராஃபர் ஒருவர் கிளிக்கிக் கொண்டிருந்தார். வேலுவுக்காக மார்ச்சோரி வேன் ஒன்று ரோட்டின் எதிர்பக்கத்தில் காத்திருந்தது. இன்ஸ்பெக்டர் போஜராவ் கேட்டுக்கொண்டிருந்தார். ஸ்கூட்டர்ல வந்த 2 பேரும் இள வயசு தானே? ஸ்கூட்டர் நீல நிறம் சார். ஆனா நம்பரை கவனிக்கல. ஆமா இன்ஸ்பெக்டர், மது சொன்னான். பொன்ராஜுக்கு கோத்தகிரியில எங்க வீடு? அவனுக்கு வீடு கிடையாது சார். எங்க எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தான். அவனுக்கு சொந்த ஊர் எது? மெட்ராஸ்னு சொல்லியிருந்தான். மெட்ராஸ்ல எந்த அட்ரஸ்னு தெரியுமா? தெரியாது. வருஷத்துக்கு ஒரு தடவை 10 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் போயிட்டு வருவான். கோத்தகிரியில அவன் எந்த ஹோஸ்டல்ல தங்கி இருந்தான்னு சொல்ல முடியுமா? ஐடியல் லாட்ஜ்ல. கிளப் ரோட்ல இருக்கிற அந்த லாட்ஜ் தானே? ஆமா சார். போஜராவ் பக்கவாட்டில் திரும்பி நேர்கோடு மாதிரி நின்றிருந்த கான்ஸ்டபிளை ஏறிட்டார். கான்ஸ்டபிள், ஐடியல் லாட்ஜுக்கு போய் பொன்ராஜோட மெட்ராஸ் அட்ரஸை விசாரிச்சுட்டு அப்படியே பொன்ராஜுக்கு யார் யார் நெருங்கின தோஸ்துங்கிற விவரத்தையும் தெரிஞ்சிட்டு வாங்க. எஸ் சார். கான்ஸ்டபிள் சல்யூட்டை கொடுத்து விட்டு நகர்ந்தார். போஜராவ் மறுபடியும் மதுவிடம் திரும்பினார். நீங்க ஜெயில இருந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வரீங்க இல்லையா? ஆமா சார். இந்த விடுதலை விஷயம் வெளியே யார் யாருக்கு தெரியும்? நான் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியப்படுத்தினேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுத்துனீங்களா? இல்ல. கர்ப்பிணி வேஷம் போட்ட பெண்ணையும் அந்த யூத்தையும் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. அம்மா நீங்க? நானும் பார்த்ததில்ல இன்ஸ்பெக்டர். ரசிகா குறுக்கிட்டாள். சார், கர்ப்பிணி வேஷத்துல வந்த அந்த பொண்ணை பார்க்கும்போது அவ ஒரு குடும்பத்து பெண் மாதிரியே எனக்கு தோணல. முகத்துல விபச்சார கலை அப்பட்டமா தெரியுது. சொல்ல சொல்ல டெலிபோன் குரல் கொடுத்தது. போஜராவ் ரிசீவரை எடுத்தார். ஹலோ, மிஸ்டர் போஜராவ்? எஸ் சார், நான் பிரான்சிஸ், அரவேணு போலீஸ் ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க. 2வது ஹேர்பின் பெண்ட் வளைவில் ஸ்கூட்டர் ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தீங்க. உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் சார். ஸ்பாட்ல ஸ்கூட்டர் இருந்தது. ஆனா அந்த ஸ்கூட்டர் ரோட்டு கீழே இருக்கிற பழத்தோட்ட உரிமையாளர் நஞ்சனுக்கு சொந்தமானது. அவர்கிட்ட விசாரணை நடத்தினப்போ நீங்க குறிப்பிட்ட அந்த கர்ப்பிணி பெண்ணும் ஒரு ஆளும் பஸ்ஸுக்காக ஸ்கூட்டர் பக்கத்துல காத்துட்டு இருந்ததா சொன்னார். அப்போ அவரோட ஸ்கூட்டரை காட்டி கார்ல வந்தவங்கள ஏமாத்திருக்காங்க. அப்படித்தான் இருக்கணும் சார். உங்க தகவலுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் பிரான்சிஸ். சொல்லிவிட்டு ரிசீவரை வைத்தார் போஜராவ். மதுவை ஏறிட்டார்.
நீங்க வீட்டுக்கு போங்க. நான் டிரைவரோட போஸ்ட்மார்ட்டம் விவகாரங்களை முடிச்சுட்டு சாயந்திரமா உங்க வீட்டுக்கு வரேன். நாகரத்னம்மாள் கவலையோடு குறுக்கிட்டாள். இன்ஸ்பெக்டர், அவங்க என் மகன ஒண்ணும் பண்ண முடியாது. 2 காப்ஸ உங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு அனுப்புறேன். அவங்கள பிடிக்கிற வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. எல்லாரும் எழுந்தார்கள். போஜராவ் ரசிகாவின் பக்கம் புன்னகையோடு திரும்பினார். உங்க துணிச்சலான உதவிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறையவே கடமைப்பட்டிருக்கு. அவார்டுக்கு எழுதி போட்டுறேன். வேண்டாம் சார். இந்த உதவிக்கு பப்ளிசிட்டி கொடுக்க வேண்டாம். இக்கட்டான நிலைமையில யார் இருந்தாலும் காப்பாத்த முயற்சிக்கிறது இயல்புதானே. நாகரத்தினம்மாள் ரசிகாவின் தலையை கோதிவிட்டாள். நீ சொல்றது தப்புமா. இந்த துணிச்சல் யாருக்கும் வந்துடாது. ரோட்ல 2 பேரும் சண்டைக்கு போனா அத பார்த்துட்டு ஒதுங்கி போறவங்க தான் அதிகம். ஆனா நீயும் உன்னோட அண்ணனும் கையில எந்த ஆயுதமும் இல்லாம எங்க காரை ஃபாலோ பண்ணி வந்தது ஒரு பெரிய காரியம் இல்லையா? ரசிகா புன்னகைத்தாள். இந்த நன்றியை எல்லாம் எங்க அண்ணனுக்கு தான் சொல்லணும். அண்ணன் தான் முதல்ல கார்ல ஏதோ விபரீதங்கிறதை கண்டுபிடிச்சார். நான் நம்பல. ஆனா அண்ணா தீர்மானமா சொல்லவே காரை ஃபாலோ பண்ணேன். மது அவளை ஏறிட்டான். மிஸ் ரசிகா, நீங்களும் உங்க பிரதரும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும். கிருஷ்ணமூர்த்தி குறுக்கிட்டான். சாரி மிஸ்டர் மது. நாங்க ஒரு அவசர காரியமா கோயம்புத்தூர் புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். போயிட்டு அநேகமா ராத்திரி திரும்பிடுவோம். நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வரோமே. கண்டிப்பா வரணும். வரோம். ரசிகாவும் கிருஷ்ணமூர்த்தியும் விடைபெற்றுக் கொண்டு ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த தங்களுடைய காரை நோக்கி போனார்கள். அத்தியாயம் 7. இன்ஸ்பெக்டர் போஜராவ் மறுநாள் காலை 10 மணிக்கு சுமாருக்கு மதுவை பார்க்க அவருடைய பங்களாவுக்கு போயிருந்த போது அவன் முன்புற ஹாலில் உட்கார்ந்து எஸ்டேட் மேனேஜரோடு பேசிக் கொண்டிருந்தான். இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் ஆர்வமாய் எழுந்தான். வாங்க இன்ஸ்பெக்டர். அவன் காட்டிய நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே இன்ஸ்பெக்டர் சொன்னார். மிஸ்டர் மது, நேற்றுக்கு கொலை பண்ண முயற்சி செஞ்சவங்க பொன்ராஜோட பிரதரும் சிஸ்டரும் சொன்னீங்க இல்லையா? ஆமா. பொன்ராஜுக்கு பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ கிடையாதுன்னு எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்படின்னா வந்தவங்க யார் சார்? அத நீங்க தான் சொல்லணும். ஐடியல் லாட்ஜ் மூலமா பொன்ராஜோட அட்ரஸ் கிடைச்சதும் மெட்ராஸ்க்கு உடனடியா சப் இன்ஸ்பெக்டர் கவுடாவை அனுப்பி வச்சோம். அந்த அட்ரஸுக்கு கவுடா போன போது பொன்ராஜோட வயசான அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க. கவுடா அந்த அம்மாட்ட நடத்துற விசாரணையில பொன்ராஜ் ஒருத்தன் தான் அந்த அம்மாவுக்கு மகன்கிற உண்மை தெரிஞ்சிருக்கு. சோ உங்களை தாக்க வந்தவங்க வேற யாரோ. மது யோசனையில் விழுந்துவிட போஜராவ் கேட்டார். அந்த 2 பேரையும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்லையா மது? இல்ல சார். உங்க மதர்? அவங்களும் பார்த்ததில்ல. குறிப்பா உங்கள தீர்த்து கட்டணும்னு தான் வந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில உங்களுக்கு விரோதிகள்னு சொல்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் கிடையாது சார். அவசரப்படாம நிதானமா யோசிச்சு பாருங்க. சார், நான் யாருக்குமே விரோதி கிடையாது. பொன்ராஜ் கூட எனக்கு விரோதி இல்ல. எஸ்டேட்ல வேலை செய்யற பொண்ணுகிட்ட அவன் தப்பா நடந்துக்க பார்த்தான். அத நான் தண்டிக்க போய் தான் அவனை தாக்கினேன். பொன்ராஜுக்கு நெருங்கின சிநேகிதம்னு யாராவது தெரியுமா? தெரியாது சார். பொன்ராஜ் உங்க ஸ்டேட்ல வேலை பார்த்தப்போ, அதே பீரியட்ல கண்காணியா வேலை பார்த்த வேற யாராவது இன்னமும் உங்ககிட்ட வேலை பார்க்கறாங்களா? பக்கத்துல நின்றிருந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் குறுக்கிட்டு சொன்னார். ராஜுன்னு ஒருத்தன் இருக்கான் சார். பொன்ராஜ் உயிரோட இருந்த காலத்துல 2 பேரும் சாராய கடைக்கு ஒண்ணா போவாங்க. அந்த ராஜுவ நான் விசாரிக்கணும். ஃபீல்டுல இருக்கான் சார். அவனை இங்க அனுப்பவா? இல்ல நீங்க ஃபீல்டுக்கு வரீங்களா சார்? நானே வரேன். திடீர்னு போய் விசாரிச்சாதான் உண்மைகள் வரும். நீங்க போய் விவரத்த சொல்லி கூட்டிட்டு வரதுக்குள்ள அவன் பேச வேண்டிய பொய்களை பட்டியல் போட்டு வச்சுக்குவான். எஸ்டேட் மேனேஜரும் இன்ஸ்பெக்டரும் மதுவிடம் விடை பெற்றுக் கொண்டு ஜீப்புக்கு வந்தார்கள். புறப்பட்டார்கள். அவர்கள் புறப்பட்டு போன சில நிமிஷ நேரத்திற்கு பிறகு அந்த ஃபியட் கார் உள்ளே நுழைந்தது. கிருஷ்ணமூர்த்தியும் ரசிகாவும் இறங்கினார்கள். மது உள்ளிருந்து ஓடி வந்தான். வாங்க வாங்க. என்ன, அந்த 2 பேரையும் அமுக்கியாச்சா? போலீஸ் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உட்காருங்க. ரசிகாவும் கிருஷ்ணமூர்த்தியும் சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். ரசிகா கேட்டாள். அம்மா எங்கே? நேத்திக்கு நடந்த சம்பவத்துல அம்மாவுக்கு பிளட் பிரஷர் அதிகமாயிடுச்சு. மாடி ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. ரசிகா கேட்டாள். நான் போய் பார்க்கலாமா? பார்த்துட்டு வாங்களேன். மாடியில 2வது ரூம். தேங்க்யூ. ரசிகா எழுந்து போனாள். கிருஷ்ணமூர்த்தி மதுவை ஏறிட்டான். ரசிகா யார்கிட்டயும் ரொம்ப சீக்கிரமா ஒட்டிக்கிடுவா. ஜோவியல் டைப். அப்படிதான் இருக்கணும். நீங்க நேற்றுக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டீங்களா? நைட்டு திரும்பிட்டோம். என்னால உங்களுக்கு வேலை கேட்டது. நோ நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கிருஷ்ணமூர்த்தி தன்னடக்கத்தோடு மறுத்து கொண்டிருக்கும் போதே டீபாயின் மேல் இருந்த டெலிபோன் கூப்பிட்டது. மது ரிசீவரை எடுத்தான். ஹலோ. ஹலோ, மது வீடு தானே? ஆமா. அங்க கிருஷ்ணமூர்த்தி இருக்காரா? இருக்கார். நீங்க யார் பேசுறது? அவரோட ஃப்ரெண்டு. அவரை கொஞ்சம் பேச சொல்றீங்களா? 1 மினிட் என்று சொன்ன மது எதிரில் உட்கார்ந்திருந்த கிருஷ்ணமூர்த்தியிடம் ரிசீவரை நீட்டிக்கொண்டே மெல்லிய குரலில், யாரோ உங்க ஃப்ரெண்டா, லைன்ல இருக்கார் என்றார். கிருஷ்ணமூர்த்தி ரிசீவரை வாங்கி, எஸ், யாரு என்றான். மறுமுனையில் குரல் உருமியது. அந்த கொலகார பைய மதுவ நீ ஒரு வாட்டி காப்பாத்தலாம்.
அடுத்த வாட்டி அவனை நீ காப்பாத்தவே முடியாது. நீயும் உன்னோட தங்கச்சியும் ரசிகாவும் அவனை காப்பாத்தின குற்றத்திற்காக கூடிய சீக்கிரமே ஒரு தண்டனை அடைய போறீங்க. டேய், யாரா நீ? 2 தண்டனைகளை யோசனை பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னு உன்னோட வலது கைய வெட்டிடுறது. 2வது கிளி மாதிரி இருக்கிற உன்னோட தங்கச்சிக்கு கண்ணி கழிக்கிற வைபவத்தை நடத்துறது. 2ல எதை நிறைவேற்றலாம் நீயே சொல்லு. யூ ராஸ்கோல்! மது தவிப்பாய் கேட்டான். போன்ல யாரு? யாரோ தெரியல, மிரட்டுறான். மிரட்டுறானா? மது ரிசீவரை வாங்கி குரல் கொடுத்தான். யார் பேசுறது? குரல் பலமாய் சிரித்தது. ஓ, மதுவா? பொன்ராஜ் உயிரோட இல்லாத இந்த நேரத்துல நீயும் உயிரோட இருக்க கூடாது. உன்னை காப்பாத்தினவங்களும் இனிமே காப்பாத்த போறவங்களுக்கும் எச்சரிக்கை பண்ணத்தானே இந்த போன். உன்னை காப்பாத்தின கிருஷ்ணமூர்த்திக்கும் அவன் தங்கைக்கும் தண்டனைகள் காத்துட்டு இருக்கு. அந்த தண்டனைகள் கூறிய சீக்கிரமே நிறைவேற்றப்படும். 5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்க. சோள களியும் கீரை குழம்பும் சாப்பிட்டு சாப்பிட்டு உன்னோட நாக்கு மரத்து போயிருக்கும். 2 நாளைக்கு வாய்க்கு ருசியா வீட்டுல சாப்பிடு. அப்புறம் செத்து போலாம். மது மேற்கொண்டு பேசும் முன் ரிசீவர் வைக்கப்பட்டு விட்டது. மது ரிசீவரை வைத்துவிட்டு குழப்பமாய் நெற்றியை தேய்த்து கொண்டான். பொன்ராஜுக்கும் இவனுக்கும் என்ன தொடர்புன்னே புரியலையே. அந்த ஆசாமி இதே ஊர்ல தான் இருக்கான்னு தெரியுது. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, நீங்களும் உங்க சிஸ்டரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. அகால நேரத்துல வெளியில வர்றதோ போறதோ வேண்டாம். மது சொல்லிக் கொண்டிருக்கும் போதே காம்பவுண்ட் கேட்டுக்குள் போலீஸ் ஜீப் நுழைவது தெரிந்தது. அடுத்த சில நிமிடங்களில் இன்ஸ்பெக்டரும் எஸ்டேட் மேனேஜரும் உள்ளே வந்தார்கள். ராஜுவை விசாரிச்சிங்களா இன்ஸ்பெக்டர்? ம். ஒரு உபயோகமான தகவல் கிடைச்சிருக்கு. உபயோகமான தகவலா? எஸ். பொன்ராஜுக்கும் மேட்டுப்பாளையம் பங்களாமேட்டில் குடியிருக்கிற சுலோச்சனாங்கிற பொண்ணுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி கான்டாக்ட் இருந்திருக்கு. சின்ன வீடு செட்டப் மாதிரி தானா அது. பொன்ராஜ் உயிரோட இருந்த வரைக்கும் நகை நட்டுன்னு அவ செழிப்பா இருந்திருக்கா. பொன்ராஜ் இறந்ததுக்கு பின்னாடி அவளோட வாழ்க்கை வசதிகள் கெட்டு போனதுனால அவளுக்கு உங்க மேல விரோத உணர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம்ங்கிறது ராஜுவோட ஸ்டேட்மெண்ட். அந்த சுலோச்சனாவுக்கு ஒரு அண்ணனும் இருக்கானா? கிருஷ்ணமூர்த்தி குறுக்கிட்டான். சார், நீங்க இங்க வரதுக்கு 2 நிமிஷத்துக்கு முந்தைய ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன்ல என்னையும் மிஸ்டர் மதுவையும் ஒருத்தன் மிரட்டுனான். லோக்கல் ஃபோனா? ஆமா. லைனை ட்ரேஸ் பண்ணிருக்கலாமே. அந்த நேரத்துல எதுவும் தோணல சார். போஜராவ் மதுவிடம் திரும்பினார். ஃபோன்ல பேசுனவனோட குரல் எப்படி இருந்தது? நேத்திக்கு கார்ல ஏறின ஆசாமியோட குரல் மாதிரியே தான் இருந்தது. அப்படின்னா ஆசாமி கோத்தகிரில தான் இருக்கான், சொன்ன இன்ஸ்பெக்டர் டீ பாயிண்ட் மேல இருந்த டெலிபோனை நோக்கி போனார். அத்தியாயம் 8. மறுநாள் காலை 6 மணி. கோத்தகிரி பனியில் வசமாய் சிக்கிக்கொண்டு சூரியனின் வெளிச்சத்தை வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்க, தன்னுடைய அறையில் நின்றும் ஜாக்கிங் சுற்றில் வெளிப்பட்டாள் ரசிகா. உடம்புக்கு கம்பளியை சுற்றி கொண்டு நேற்றைய ஹிந்து பேப்பரின் மிச்ச மீதி செய்திகளை படித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணமூர்த்தி நிமிர்ந்தான். ஏய் ரசி, எங்க புறப்பட்டுட்ட? பார்த்தா தெரியல. ஜாகிங். கொஞ்ச நாளைக்கு இந்த ஜாகிங் எல்லாம் வேண்டாம். அந்த மிரட்டல் பேர் வழிக்கா பயப்படுறியா? பயப்படல, ஒரு எச்சரிக்கைக்கு தான். எனக்கு இந்த எச்சரிக்கை எல்லாம் வேண்டாம். எவனும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. கராத்தையும் ஜூடோவும் எதுக்கு கத்து வச்சிருக்கேன்? நீ தைரியமா உட்காந்து பேப்பர் படி. நான் டவுன்ஹில் எஸ்டேட் வரைக்கும் ஓடிட்டு வந்துடுறேன். டன்ஹில் எஸ்டேட் வரைக்குமா? திரும்பி வர 1 மணி நேரம் ஆயிடுமே. ஆனா என்ன? வரட்டுமா? பாய். சொல்லிக்கொண்டே வாசலை நோக்கி பணியில் ஓடினாள் ரசிகா. பயங்கர துணிச்சல். வாய்க்குள் முனையை கொண்டவன் பேப்பரின் ஸ்போர்ட்ஸ் காலத்தை பிரித்து வைத்துக் கொண்டு கிரிக்கெட் தோல்விக்கு வெங் சர்க்கார் சொன்ன நொண்டி சமாதானங்களை படிக்க ஆரம்பித்தான். 2 பத்தி படித்திருப்பான். வாசலில் மோட்டார் பைக் சத்தம் கேட்டது. நிமிர்ந்தவன் அதிர்ச்சியா எழுந்தான். மாதவ், ராஷ்மி, உதடுகள் நடுக்கமாய் உச்சரித்தது. பைக் நின்று அந்த இளைஞன் இளைஞி ஸ்டோன் வாஷ் ஷார்ட்ஸ்களில் கனமான பேண்ட்டுகளில் இறங்கினார்கள். அலட்சிய நடை போட்டுக்கொண்டு உள்ளே வந்தார்கள். குட் மார்னிங் கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்தி பதட்ட குரலில் சொன்னான். மாதவ், ராஷ்மி, இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன் வரக்கூடாதா? அந்த இளைஞன் சிரிக்கன். பெண் பக்கத்தில் வந்தாள். கிருஷ்ணமூர்த்தி, பயப்படாத. உன்னோட சிஸ்டர் ஜாகிங் போறத பார்த்துட்டு தான் வந்தோம். உட்காரலாமா? ம். கிருஷ்ணமூர்த்தி தலையாட்ட மாதவும் ராஷ்மியும் உட்கார்ந்தார்கள். மாதவ் தன் தலையில் கவிழ்த்திருந்த பனிக்குள்ளாவை எடுத்துக்கொண்டே கேட்டான். போலீஸ் நிலவரமெல்லாம் எப்படி இருக்கு? பொன்ராஜ் சைடில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. ராஷ்மி சிரித்தாள். கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஏன் குரல் நடுங்குது? உங்க 2 பேரையும் இவ்வளவு காலை நேரத்துல நான் எதிர்பார்க்கல. அதுவும் ஏன் வீட்ல. சாரி, வரக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். பட் வர வேண்டிய சூழ்நிலை. என்ன? எங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமா? ம். எவ்வளவு? ஒரு 10,000. நம்ம அக்ரிமெண்ட்ல நடுவே பணம் கேட்க கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு தெரியுமா மாதவ்? தெரியும். ஆனா அந்த விதியை தளர்த்திக்க வேண்டிய நிலைமை.
நானும் ராஷ்மியும் இந்த கோத்தகிரியில இருந்துட்டு இருக்கிறது சரியில்லை. வெளியூர் போயிட்டு 2 வாரம் கழிச்சு வரலாம்னு இருக்கோம். கிருஷ்ணமூர்த்தி அவர்களையே பார்த்தான். என்ன பார்க்கிற? நான் போட்டு கொடுத்த திட்டம் வேற, நீயும் உன் தங்கச்சியும் நடைமுறைப்படுத்திய திட்டம் வேற. எல்லாம் சரியா தான் பண்ணோம். அந்த டிரைவர் வேலுவை சுட்டு கொன்னது மாத்திரம் எக்ஸ்ட்ரா. அத நானே எதிர்பார்க்கல. அவனை மட்டும் சுடாம இருந்திருந்தா காரியம் கெட்டிருக்கும். கொலை நடந்ததுனால நிலைமை இப்போ சீரியஸ் ஆயிடுச்சு. மாதவ், நான் போட்டு கொடுத்த திட்டத்துல இந்த கொலை கிடையாது. நீ போட்டு கொடுத்த திட்டத்துல கொலை கிடையாதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வேலுவ சுடாம இருந்திருந்தா மது சுதாரிச்சு எங்களை தாக்கியிருப்பான். நாங்களும் மாட்டியிருப்போம். ராஷ்மி குறுக்கிட்டாள். இதோ பார் மாதவ், நடந்து போனதை பேசிட்டு இருக்க. நாங்க இங்க வரல. நமக்கு வேண்டியது பணம். வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். பணம் இப்ப என்கிட்ட இல்ல. இப்ப வேணாம். 10 மணிக்கு பேங்க் திறந்ததை எடுத்து கொடு போதும். மாதவ், என்னோட நிலைமை உனக்கு நல்லா தெரியும். என்னோட டீ ஃபேக்டரி நஷ்டத்துல ஓடுறதும் அதனால. ராஷ்மி கையமர்த்தினாள். இந்த பஞ்ச பாட்டெல்லாம் பாடாத கிருஷ்ணமூர்த்தி. எங்களுக்கு 10,000 ரூபாய் இப்ப வேணும். நாம ஏற்கனவே பேசிக்கிட்ட தொகையில இருந்து கழிச்சுக்கலாம். நாங்க இந்த ஊர்ல இருந்தா எங்களுக்கும் நிம்மதி இருக்காது, உனக்கும் நிம்மதி இருக்காது. கிருஷ்ணமூர்த்தி சில வினாடிகள் யோசித்துவிட்டு நெற்றியை தேய்த்து கொண்டே நிமிர்ந்தான். நாளைக்கு சாயந்தரம் பணம் தரேன். ஏன் இன்னைக்கு முடியாதா? முடியாது. நாளை கலெக்ஷன் டே. கொஞ்சம் பணம் இருக்கும். கண்டிப்பா தருவியா? தர்றேன். நாளைக்கு வந்து எதிரில நின்னதும் முடியலன்னு சொல்ல மாட்டியே? மாட்டேன். ராஷ்மியும் மாதவும் எழுந்தார்கள். நாங்க புறப்படுறோம். ஞாபகம் வச்சுக்கோ. 10,000 ரூபாய். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு இங்கேயே வந்துடுறோம். இங்க வேண்டாம். பின்ன லேக்குக்கு பக்கத்துல வந்துருங்க. ஏன்? இங்க வந்துட்டா என்ன? வேண்டாம். ரசிகா இருப்பா. 6 மணிக்கு அவன் தான் லேடிஸ் கிளப்புக்கு போயிடுவாளே. இனிமே வீட்ல எந்த டீலிங்ஸும் வேண்டாம். சரி, உன்னோட இஷ்டம். லேக்குக்கே வந்துடுறோம். மாதவ் தன் கையில் இருந்த பனிக்குல்லாவை தலையில் பொருத்தி கொண்டு வாசலில் நின்றிருந்த மோட்டார் பைக்கை நோக்கி போக, ராஷ்மி கிருஷ்ணமூர்த்தியின் தலையை தடவிட்டு மாதவை பின்தொடர்ந்தாள். பைக் கதறி புகை கக்கி புறப்பட்டு போனதும் கிருஷ்ணமூர்த்தி வியர்த்த முகத்தோடு தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்தான். சில வினாடிகள் தான். பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. அண்ணா! தூக்கி வாரி போட்டுக்கொண்டு திரும்பினான் கிருஷ்ணமூர்த்தி. ரசிகா பின்பக்க கதவருகே இறுகிய முகத்தோடு நின்றிருந்தாள். அத்தியாயம் 9. ரசிகா! கிருஷ்ணமூர்த்தி தடுமாற்றமாய் எழுந்தான். அந்த குளிரான வேளையிலும் வியர்த்து போயிருந்த முகத்தை 2 கைகளாலும் வலித்து விட்டு கொண்டான். ரசிகா மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அவனை நெருங்கினாள். அவன் குழறலாய் கேட்டான். ரசி, நீ எப் எப் எப்படி உள்ள வந்தேன்னு கேக்குறியாண்ணா? ரொம்ப சுலபம். நம்ம வீட்டு பின்பக்க காம்பவுண்ட் கேட்டும் சுவரும் அவ்வளவு உயரம் இல்லையே. ரொம்ப ஈஸியா ஜம்ப் பண்ணி வந்தேன். ரசி, உனக்கு இது எப்படி தெரியும்னு கேக்குறியா? அதையும் சொல்லிடுறேன். எனக்கு முதலா சந்தேகம் வந்தது நேத்து ராத்திரி தான். 8 மணிக்கு ஒரு தடவை டெலிபோன் பண்ணி அடிச்சப்ப நான் ரிசீவரை எடுத்தேன். ஹலோன்னு குரல் கொடுத்ததும் ரிசீவரை வச்சுட்டாங்க. 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் போன் வந்தது. ரிசீவரை எடுத்து ஹலோன்னு சொன்னதும் மறுபக்கத்துல வச்சுட்டாங்க. ரிசீவரை வைக்கும்போது ஒரு பொண்ணோட குரல் கிசுகிசுப்பா, நாளைக்கு காத்தால பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி என் காதுல விழுந்துச்சு. எனக்கு உடனே சந்தேகம் வந்தது. இந்த வீட்ல இருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான். வந்த போன் நிச்சயமா எனக்கு இல்ல. சோ இது உன்னோட சம்பந்தப்பட்ட விவகாரம்னு நினைச்சேன். காலையில வரப்போறவங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்க விரும்பி ஜாகிங் போற மாதிரி பாவல காட்டி கொஞ்ச தூரம் ஓடிட்டு நம்ம வீட்டுக்கு பின்பக்கமா வந்து இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். அச்சர சுத்தமா நீயும் அவங்களும் பேசினத கேட்டுட்டேன். இருந்தாலும் எனக்கு சில சந்தேகங்கள். கேட்கலாமாண்ணா? கிருஷ்ணமூர்த்தி தளர்ந்து போய் மறுபடியும் உட்கார்ந்தான். ரசிகா மெல்ல நடந்து போய் அவன் தோள் மேல் கையை வைத்தாள். யார் அவங்க? சொல்லுண்ணா. உன்னோட நிலைமை இக்கட்டுனதுன்னு எனக்கு புரியுது. இந்த இக்கட்டான நிலைமைய நானும் பகிர்ந்துக்கிறேன். யார் அவங்க? மாதவ், ராஷ்மி. உனக்கு எப்படி இவங்க பழக்கம்? மாதவ் என்னோட காலேஜ் மேட். ஆனா படிப்ப பாதியிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சட்டவிரோதமான காரியங்களுக்கு போயிட்டான். ராஷ்மி அவனோட காதலி. பக்கத்துல இருக்கிற குஞ்சப்பனை ஊரு தான் அவங்களுக்கு சொந்த ஊர். மதுவோட கார்ல ஏறினது இவங்க தானே? ஆமா. நம்ம பார்த்தப்ப 2 பேரும் வேற மாதிரி இருந்தாங்க. நிஜ அடையாளம் தெரியாதபடிக்கு 2 பேரும் முகங்களை மாத்திட்டு வந்தாங்க. இப்ப வந்தது நிஜ உறவும் தானே? ஆமா. என்ன திட்டம் போட்டீங்க? வந்து வ வந்து சொல்லுண்ணா.
மடமடன்னு எல்லாத்தையும் சொல்லி முடி. என்கிட்ட எதையும் மறைக்க வேண்டாம். ரசி கிருஷ்ணமூர்த்தி அவளுடைய கைகளை பற்றி கொண்டு தழுதழுத்த குரலில் ஆரம்பித்தான். இந்த திட்டத்துக்கு வித்து போட்டதே மாதவ் தான். 3 மாசத்துக்கு முன்னாடி நான் ஊட்டி போயிருந்த போது மாதவை போட் கிளப்ல சந்திச்சேன். 2 பேரும் ட்ரிங்க் சாப்பிட ஒரு பார்க்கு போனோம். குடிச்சுக்கிட்டே 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்ப நம்ம டீ ஃபேக்டரி லாஸ்ல நடக்கிறத பத்தியும், பேங்க்லயும் வெளியேயும் நிறைய கடை இருக்கிறத பத்தியும் அவன்கிட்ட சொன்னேன். இதே நிலைமையில ஃபேக்டரி ரன் ஆனா சீக்கிரமே இன்சால்வென்சி கொடுத்துட்டு தலையில துண்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பிச்சை எடுக்க போயிட வேண்டியதான்னு சொன்னான் மாதவ். எனக்கு அந்த வார்த்தை சுருக்குன்னு மனசுல பட்டது. இந்த நஷ்டத்துல இருந்து மீள வழி இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவன் இருக்குன்னு சொன்னான். நான் என்னன்னு கேட்டேன். உன்னோட அழகான தங்கச்சி ரசிகாவை ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு கட்டி கொடுத்துடு. அவன் அந்த வீட்டுக்கு ஒரே பையனா இருக்கணும். பையனுக்கு அப்பா இருக்கக்கூடாது. அம்மா மட்டும் இருக்கணும். அப்படி ஒரு மாப்பிள்ளை உன் தங்கச்சிக்கு கிடைச்சா உன்னோட பொருளாதார நிலைமையை உயர்த்திக்க முடியும்னு சொன்னான். ம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய எங்க போய் தேடுறதுன்னு கேட்டேன். அதுக்கு மாதவ் உங்க ஊர்லயே இருக்கான். அவனுக்கு எக்கச்சக்கமான சொத்து. அப்பா இல்ல. அம்மா மட்டும்தான். அம்மாவும் ஹார்ட் பேஷண்ட். அவன் இப்ப ஜெயில்ல இருக்கான். இன்னும் 3 மாசத்துல விடுதலையாகி வரான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்த அவனுக்கு யாருமே பொண்ண குடுக்க தயங்குவாங்க. இந்த சந்தர்ப்பத்த நீ பயன்படுத்திக்கிட்டா அந்த பையன மாப்பிள்ளையாக்கிக்கலான்னு சொன்னான். சரி. அதுக்கு நான் வழிய போய் பொண்ண குடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவனே வந்து பொண்ண கேட்கும்படியா பண்ணிடலான்னு சொல்லி ஒரு திட்டத்த சொன்னான் மாதவ். அதாவது மதுவ நீ ஒரு ஆபத்துல இருந்து நானோ நீயோ காப்பாத்துற மாதிரி நடிச்சு அவனோட நல்ல அபிப்பிராயத்த பெற வேண்டியது. அவனோட உயிர காப்பாத்துனதால மதுவோட அம்மாவுக்கும் ரசிகா மேல ஒரு பிடிப்பு வரலாம். அந்த பிடிப்பே அம்மாக்காரிக்கு பிரியமாகவும், பையனுக்கு காதலாகவும் மாறலாம். கல்யாணத்துல முடியலாம்னு சொன்னான். கிருஷ்ணமூர்த்தி சொல்ல சொல்ல ரசிகா பிரமித்து போய் அவனையே பார்த்தாள். அப்புறம்? நான் திட்டம் போட்டு குடுத்தேன். மது ஜெயில்ல இருந்து விடுதலையாகி கார்ல கோத்தகிரி வரும்போது, பொன்ராஜுக்கு வேண்டிய ஆட்கள் அவன கொலை செய்ய முயற்சிக்கிற மாதிரியும், அந்த சமயத்துல நானும் நீயும் அவன காப்பாத்துற மாதிரியும் நடிக்க வேண்டியது. இந்த திட்டத்த கடந்த 1 மாசமா திங்க் பண்ணி, தப்பு எந்த இடத்துல வரக்கூடாத அளவுக்கு துல்லியமா போட்டிருந்தோம். திட்டம் வெற்றி அடைஞ்சு உனக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடந்தா ரூ. 2,00,000 மாதவுக்கு நான் தர வேண்டியது. திட்டத்தோட முக்கியமான விதி இந்த திட்டத்துல யாரோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுறக் கூடாது. மிரட்டல் மூலமாகவே காரியத்தை சாதிச்சுக்கணும். ம். சொல்லு. ஆனா மாதவ் அந்த விதியை மீறி டிரைவர் வேலுவை சுட்டுட்டான். விவகாரம் இப்ப சீரியஸ் ஆயிடுச்சு. மதுவோட குடும்பத்துக்கும் நமக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டது ஒண்ணுதான் இந்த திட்டத்துல ஆறுதலான விஷயம். அண்ணா, இது ஆறுதலான விஷயம் இல்ல. ஆபத்தான விஷயம். அந்த மாதவ நம்பி இவ்வளவு மலிவான திட்டத்துல இறங்கலாமா? உன்னோட பண கஷ்டம் தீர்றதுக்காக என்ன பகடக்காயா பயன்படுத்தலாமா? அந்த பாவி என்ன பிரைன் வாஷ் பண்ணிட்டான் ரசி. போன வாரம் கூட ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போய் இந்த திட்டம் வேண்டான்னு எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தோம் அவன் கேட்கல. திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுக்க நானாச்சு. நீ ஏன் கவலைப்படுறன்னு 1 மணி நேரம் அவனும் ராஷ்மியும் பேசி பேசி என்னை இந்த திட்டத்துக்கு தலையாட்ட வச்சுட்டாங்க. ரசி பெருமூச்சு விட்டாள். இனிமே நீ என்ன காரணத்த சொன்னாலும் மாதவ் ராஷ்மி செஞ்ச கொலைக்கு நீ என்ன உடனேங்கிற உண்மை மறைய போறதில்ல. மாதவும் ராஷ்மியும் போலீஸ் கைக்கு சிக்குனா நிச்சயமா உன்னையும் கை காட்டிடுவாங்க. ரசி, அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க உனக்கு ஏதாவது வழி தோணுதா? இனிமேதான் யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னும் சில கேள்வி. என்ன? நேத்திக்கு காலையில மது வீட்டுக்கு நீ நானும் போயிருந்தப்போ வெளியில இருந்து உன்னை கேட்டு போன் பண்ணது யாரு? மாதவ் தான். எதுக்காக அந்த வீண் மிரட்டல்? மதுவோட உயிரை காப்பாத்தினதால உனக்கும் எனக்கும் எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறத காட்டி இன்னும் நம்ம மேல பாசமும் பிரியமும் வர வைக்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாம மது நம்ம மேல சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் தான் அப்படியே அவனை போன் பண்ண சொன்னேன். இப்ப 2 பேரும் பணத்துக்காக வந்துட்டு போறாங்க இல்லையா? ஆமா. எவ்வளவு வேணுமா? 10,000. கொடுக்க போறியா? எங்க இருந்து கொடுக்கறது? பின்ன நாளைக்கு சாயந்தரம் லேக் பக்கமா அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருக்க. நாளைக்கு போய் ஏதாவது சமாதானம் சொல்லிக்க வேண்டியதான். அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி சமாதானம் சொல்லி அவங்கள சமாளிக்க முடியாது. எதனால அப்படி சொல்ற? என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா? என்ன? அவங்க 2 பேரும் வேலுவை வேணும்னே தான் சுட்டு கொன்னுருக்காங்க. என்னது? வேணும்னேவா? ஆமா. என் மனசுக்கு அப்படித்தான் தோணுது. உன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காகவே அந்த கொலைய பண்ணியிருக்காங்க. கொலைய காட்டி பிளாக்மெயில் பண்றதுதான் அவங்க திட்டம். நீ அவங்கள காட்டி கொடுத்தா நீயும் குற்றவாளி கூண்டுல ஏற வேண்டிய கட்டாயம். ரசிகா சொல்ல கிருஷ்ணமூர்த்தியின் உடம்பில் இருந்த எல்லா வியர்வை நாளங்களும் மும்முரமா இயங்க கோத்தகிரியின் அந்த குளிரான காலையிலும் வியர்வையில் சொத சொதத்தான்.
பக்கத்து அறையில் டெலிபோன் கூப்பிட்டது. ரசிகா அண்ணனை கையமர்த்திவிட்டு தான் போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, மிஸ் ரசிகாவா? நான் தான். நான் மது பேசுறேன். ஓ, நீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க குரல கேட்டதும் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ராத்திரி பூராவும் நான் சரியா தூங்கல. ஏன்? உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமேன்னு தான். கவலைப்படாதீங்க சார். எங்களுக்கும் ஆபத்துக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் வித்தியாசம். என்னையும் அண்ணனையும் யாரும் நெருங்க முடியாது. உங்க துணிச்சல் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அம்மா எப்படி இருக்காங்க சார்? பிபி குறைஞ்சு நார்மலுக்கு வந்துட்டாங்க. உங்களையும் உங்க அண்ணனையும் பார்க்க ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு எந்த நேரம் இங்க வர சௌகரியப்படும்? கண்டிப்பா வரணுமா? அம்மா ஆசைப்படுறாங்க. சரி, 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள வரட்டுமா? வரது வரீங்க. லஞ்சுக்கு வந்துடுங்களேன். ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஓகே, வரோம். அத்தியாயம் 10. டைனிங் டேபிளை சுற்றி மது, நாகரத்தினம்மா, கிருஷ்ணமூர்த்தி, ரசிகா உட்கார்ந்திருந்தார்கள். வெஜிடபிள் பிரியாணியும் குருமாவும் ஒவ்வொருவரின் தட்டிலும் மணத்துக் கொண்டிருந்தது. மது வெங்காய தயிர் பச்சடி பாத்திரத்தை தன் பக்கம் நகர்த்தி கொண்டே சொன்னான். இன்ஸ்பெக்டர் போஜராவ் மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டு வந்ததுமே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னார். மேட்டுப்பாளையம் பங்களாமேட்டில் பொன்ராஜுக்கு சின்ன வீடா இருந்த சுலோச்சனா 2 வருஷத்துக்கு முந்தையே செத்து போயிட்டாளாம். அவளோட அண்ணன்காரன் ஒரு ஆக்சிடென்ட்ல 2 காலையும் பறி கொடுத்துட்டு ஊனமுற்றோர் டெலிபோன் பூத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானாம். நாகரத்தினமா குறுக்கிட்டாள். மது, என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். என்னம்மா? 2 காலையும் எழுந்துட்டு ஊனமுற்றோர் டெலிபோன் பூத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க சுலோச்சனாவோட அண்ணன் வேற ஆட்களை வச்சு ஏன் இந்த காரியத்தை பண்ணிருக்க கூடாது? கிருஷ்ணமூர்த்தி தலையாட்டினான். பண்ணிருக்கலாம். ரசிகா அண்ணனை முறைத்தாள். முறைத்துவிட்டு மதுவிடம் திரும்பினாள். சார், இது பொன்ராஜ் விவகாரம் இல்ல. அந்த போர்வையில உங்களை யாரோ கொல்ல பார்த்திருக்காங்க. பொன்ராஜ் செத்து போனதுல யாருக்கும் எந்த வருத்தமும் வர வாய்ப்பில்ல. ஏன்னா அவன் ஒரு பெண்ணை கெடுக்க பார்த்திருக்கான். மது 2 மாம்பழ துண்டங்களை எடுத்து தன் தட்டில் போட்டுக்கொண்டே கவலையான குரலில் சொன்னான். 5 வருஷம் ஜெயில இருந்துட்டு திரும்புற என் மேல யாருக்கு என்னங்க கோபம் இருக்க முடியும்? 4 பேரும் லஞ்சை முடித்துக்கொண்டு ஹால் சோபாக்களுக்கு வந்தபோது வாட்ச்மேன் உள்ளே நுழைந்தான். சார், என்னதிம்மா? உங்களை பாக்குறதுக்காக குன்னூர்ல இருந்து ஒரு பொண்ணும் அவ புருஷனும் 2 குழந்தைகளோட வந்திருக்காங்க. குன்னூர்ல இருந்தா? பேர் என்ன சொன்னாங்க? பொண்ணு பேரு மாதவி, அந்த ஆள் பேர் திவாகரன். நாகரத்தினமா மலர்ந்தாள். அடடே, நம்ம மாதவி! உள்ள அனுப்பு, உள்ள அனுப்பு. வாட்ச்மேன் நகர்ந்து போனதும் ரசிகாவிடம் திரும்பினாள். இந்த மாதவி பெண்ணைத்தான் மது பொன்ராஜ் கிட்ட இருந்து காப்பாத்தினா. மது ஜெயில இருந்து வந்துட்டத யாரோ அவகிட்ட சொல்லியிருக்கணும். அதான் வந்துட்டா. சில வினாடிகளுக்கு பின் மாதவியும் அவள் கணவனும் திவாகரனும் 2 குழந்தைகளோடு உள்ளே வந்தார்கள். திவாகரன் திடகாத்திரமாய் நறுக்கு மிசையோடு 6 அடி உயரத்திற்கு ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரி தோற்றம் காட்டினான். மாதவி சிவப்பாய் காலண்டர்களில் வரும் சிவகாசி பெண்ணை போல் பளிச்சென்று இருந்தாள். ஐயா! கண்களில் நீர் தழும்பி கைகளை குவித்துக் கொண்டே போய் மதுவின் கால்களில் விழுந்தாள். அடடே, என்னம்மா இது? ஏந்திரி, ஏந்திரி. அவள் கைகளை கூப்பிக்கொண்டே எழுந்தாள். ஐயா, இந்த பாவியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க 5 வருஷம் ஜெயில். மது கையமர்த்தினான். என்னோட தங்கச்சியை ஒருத்தன் கைய பிடிச்சு எடுத்தா நான் சும்மா விட்டுடுவேனா? முடிஞ்சு போன கதையை ஏமா பேசிட்டு இருக்க? திவாகரன் மெல்ல நடந்து வந்து மதுவின் 2 கைகளையும் பற்றி கண்களில் ஒற்றிக் கொண்டான். பயிரே வேலிய மேயிற இந்த காலத்துல நீங்க மட்டும்தான் வேலியாவே இருந்திருக்கீங்க சார். அது இருக்கட்டும், சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். பொய் சொல்லாதீங்க. குழந்தைங்களோட முகத்தை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தோணல. முதல்ல உள்ள போய் சாப்பிட்டுட்டு வாங்க, சொன்ன மது உள்ளே பார்த்து குரல் கொடுத்தான். உன்னன் வேலையாள் ஒருவன் ஓடி வந்தான். ஐயா, இவங்களை கூட்டிட்டு போய் சாப்பிட வை. அத்தியாயம் 11. மறுநாள் சாயந்தரம் 6 மணி. அடர்த்தியாய் பனி கொட்டி கொண்டிருந்த லேக் ஏரியாவில் பைக்கை நுழைத்தான் மாதவ். பில்லியனில் ராஷ்மி தொட்டியிருந்தாள். 2 பேரும் கனமான ஸ்வெட்டர்களுக்குள் புகுந்திருந்தார்கள். மாதவ், ம், கிருஷ்ணமூர்த்தி பணம் கொண்டு வந்திருப்பானா? 90% கொண்டு வந்திருப்பான். எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்ல. பஞ்சப்பாட்டு பாடியே உன்னையும் என்னையும் துரத்திடுவான். அழுத்து கொண்டே ராஷ்மி அவன் முதுகில் முகம் பதித்துக் கொண்டே கூப்பிட்டாள். மாதவ், என்ன? மதுவை ரசிகா காப்பாத்தினதால 2 பேருக்கும் மத்தியில லவ் உருவாகி அது கல்யாணத்துல போய் முடியும்னு நீ நம்புறியா? நம்புற. ரசிகாவோட அழகு மதுவை இழுக்கும். அவளோட புத்திசாலித்தனம் அந்த அம்மாவை ஈர்க்கும்.
ரசிகாவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் நடந்த பிறகு கிருஷ்ணமூர்த்தி உன்னையும் என்னையும் மறந்துட்டான்னா அவன் அப்படி மறந்த கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஸ்பெஷல் ஐட்டமா வேலுவ தீர்த்து கட்டியிருக்கோம். எனக்கு என்னமோ இந்த கிருஷ்ணமூர்த்தி பணம் கொடுப்பான்னு தோணல. நம்ம பேசாம பாம்பே போய் மெஹரா கும்பலுக்கு உதவியா இருந்திருந்தா இந்நேரம் கை நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு 3 மாசம் பொறு. இங்க நடக்கிற விவரங்களை பார்த்துட்டு அப்புறமா பாம்பே போயிடலாம். சொல்லிக்கொண்டே பைக்கை திருப்பிய போது பனிப்புகைக்கு நடுவே கிருஷ்ணமூர்த்தியின் கார் நின்றிருப்பது தெரிந்தது. பையன் சீக்கிரமாவே வந்துட்டான் போல இருக்கு. பைக்கின் வேகத்தை குறைத்து கார் அருகே கொண்டு போய் நிறுத்தினான் மாதவ். கண்ணாடி கதவுகள் 4 பக்கமும் ஏற்றப்பட்டிருக்க டிரைவிங் ஸ்தானத்தில் கிருஷ்ணமூர்த்தி உட்கார்ந்திருந்தான். பைக் கண்ணில் பட்டதும் கண்ணாடி கதவை இறக்கினான் கிருஷ்ணமூர்த்தி. ராஷ்மி கேட்டாள், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 10 நிமிஷம் ஆச்சு. பணம் கொண்டு வந்தியா? பணம் கொண்டு வந்தியான்னு கேட்டேன். இல்ல. ஏன்? கலெக்ஷன் இன்னைக்கு டல்லு. பணம் கிடைக்கல. இது சொல்றதுக்காக தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? மாதவ் கோவமாய் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே காரின் பின்பக்க கதவு கண்ணாடி மெதுவாய் இறங்கியது. கதவின் சதுரத்தில் ரசிகாவின் முகம் தெரிந்தது. குட் ஈவினிங் மாதவ். நீ ரசிகா. "கி- கிருஷ்ணமூர்த்தி, உன்னோட சிஸ்டருக்கு விஷயம் தெரியுமா? தெரியும். எப்படி? ரசிகா குறுக்கிட்டாள். இதோ பார் மாதவ், என்னோட அண்ணனை பிரெயின் வாஷ் பண்ணி மலிவான ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்து அவரை வேணும்னே ஒரு இக்கட்டில் மாட்டி விட்டுருக்க. எனக்கு எல்லாமே தெரியும். எதை பேசுறதா இருந்தாலும் என்கிட்டயே பேசு. சரி, உன்கிட்டயே பேசுறேன். பணம் எங்க? எந்த பணம்? நான் கேட்டிருந்தா 10,000. இப்ப எதுக்காக பணம் தரணும்? ஒப்பந்தப்படி எனக்கும் மதுவுக்கும் கல்யாணம் முடிந்தாதானே பணம். அது முழு தொகை 2 லட்சம். இப்போ அவசரத்துக்கு 10,000 வேணும். நாங்க இந்த ஊர்ல தங்கியிருக்க ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோட அண்ணனுக்கும் ஆபத்து. வெளியூர் போறதுக்கு பணம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. எந்த ஊருக்கு போக போற? மைசூர், பெங்களூர். மைசூர் பெங்களூர்ல போய் தங்குறதுக்கு 10,000 ரூபாய் எதுக்கு? ஒரு 2,000 ரூபாய் தரேன். ஒரு சுமாரான லாட்ஜ் எடுத்து ஒரு வாரம் தங்கிட்டு வா, போதும். என்னது, 2,000-மா? என்னோட அண்ணன் நிலைமைக்கு இதுவே அதிகம். மாதவின் காதருகே ராஷ்மி கிசுகிசுத்தாள். வாங்கிக்க மாதவ், பின்னாடி பாத்துக்கலாம். சரி குடு என்று கையை நீட்டினான். இப்பவே வா. பின்ன நாளை கழிச்சு மறுநாள் தான் பணம் கிடைக்கும். என்ன விளையாடுறியா? 2,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு 2 நாள் வேணுமா உனக்கு? கிருஷ்ணமூர்த்தி, உன்னோட சிஸ்டர் கையமர்த்தினாள் ரசிகா. என்னோட அண்ணன் கிட்ட பேசுறதா இருந்தா உனக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா அந்த 2,000 கூட கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. ராஷ்மி வெடித்தாள். நாங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்தா உன் அண்ணனோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? தெரியும். உங்களுக்கு என்ன நிலைமையோ அதுதான் என்னோட அண்ணனுக்கும். நாங்க போலீஸ்ல மாட்டிக்கிட்டாலும் தப்பிச்சுக்குவோம். நிஜமா? நிச்சயமா. அப்ப போலீஸ்க்கு போய் தகவல் சொல்லிடுங்க. அண்ணனைக்கு காரை நகர்த்து, நம்ம வீட்டுக்கு போலாம். கிருஷ்ணமூர்த்தி இக்னிஷனை உசுப்பினான். நிறுத்து! மாதவ் கத்தினான். இக்னிஷன் அணைந்தது. சரி, நீ சொன்ன மாதிரியே நாளை கழிச்சு மறுநாள் பணம் கொடு. இப்ப சொன்னியே, இது வார்த்தை. 2,000 இதே இடத்துக்கு வந்து வாங்கிக்கோங்க. போங்க. கார் நகர்ந்தது. சிவப்பு விளக்குகளோடு வேகம் எடுத்து போகும் அந்த காரை சிவப்பேறிய விழிகளோடு பார்த்தான் மாதவ். ராஷ்மி கரகரத்தாள். மாதவ், இது கொத்தர கிளி. இழிச்சிடுவோம். கவலைப்படாத. அத்தியாயம் 12. மது கூப்பிட்டு கொண்டே நாகரத்தினம்மா மதுவின் அறைக்குள் நுழைந்தாள். விடிவிளக்கு வெளிச்சத்தில் புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த மது திரும்பினான். என்னம்மா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லிக்கொண்டே கட்டிலில் உட்கார்ந்தாள். எதை பத்தி பேசணும்? உன்னோட கல்யாணத்தை பத்தி. மது புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு நெற்றியில் ஆச்சரிய கோடுகளை காட்டினான். என்னோட கல்யாணத்துக்கு இப்ப என்னம்மா அவசரம்? என் உயிருக்கு குறி வச்சு 2 பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த நிலைமை எனக்கும் தெரியும்டா மது. கல்யாணம்னா இப்பவேவா நடத்த போறோம்? இந்த அமளி எல்லாம் ஓஞ்சப்புறம்தான் கல்யாணமே. அமளி ஓயட்டுமா, பேசுவோம். அதுக்கு முன்னாடி பொண்ண நிச்சயம் பண்ணிக்கலாம் இல்லையா? பொண்ணா? நான் ஒரு பொண்ண பார்த்து இதுதான் எனக்கு மருமகள் முடிவு பண்ணிட்டேன். நீ என்னம்மா சொல்ற? ரசிகாவ என்னோட மருமகள்னு சொல்றேன். அம்மா, நீ மனசுல நினைச்சிட்டு இருந்தத சொல்லிட்டேனா? சந்தோஷம் உன் முகத்துல கொப்பளிக்குதே. மது லேசாய் வெட்கப்பட்டான். ரசிகா தரப்பிலிருந்து என்ன பதில் வரும்னு தெரியலையே.
நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தத அவ ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனா நினைக்கலாமே. அவ அப்படி நினைக்கிற பொண்ணு இல்ல. நீ ஒரு பொண்ணோட மானத்த காப்பாத்திட்டு ஜெயிலுக்கு போனத அவ ரொம்ப பெருமையா நினைக்கிறா. 2 நாளைக்கு முந்தி மாதவி தான் குழந்தைகளோட இங்க வந்து உன் கால்ல விழுந்து அழுதத பார்த்ததும் ரசிகாவும் கண் கலங்கிட்டா. ரசிகா என்ன கல்யாணம் பண்ணிக்குவான்னு எனக்கு தோணலம்மா. டேய், அவள கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானே? ஆமா. பொறுப்ப என்கிட்ட விட்டுடு. நான் பாத்துக்கிறேன். ஒரு நல்ல நாள்ல கிருஷ்ணமூர்த்திய கூப்பிட்டு நான் பேசுறேன். மனசளவுல 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டா கூட போதும். கல்யாணத்தை எப்ப வேணும்னாலும் வச்சுக்கலாம். பக்கத்துல இருந்த டெலிபோன் கிணுகிணுத்தது. நல்ல சகுனம். நாகரத்தினமா சந்தோஷப்பட மது ரிசீவரை எடுத்து குரல் கொடுத்தான். ஹலோ. மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் போஜராவ் பேசினார். மிஸ்டர் மதுவா? எஸ், ஹோல்டிங். மது, ஒரு நிமிஷம் நீங்க ஸ்டேஷனுக்கு வர முடியுமா? என்ன விஷயமா இன்ஸ்பெக்டர்? சந்தேகப்படும் வகையில கோத்தகிரி பஸ் ஸ்டாண்டில் நின்னுட்டு இருந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம். அன்னைக்கு உங்க கார்ல ஏறினது அவங்க தானன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இப்பவே புறப்பட்டு வரேன் சார். ஸ்டேஷனுக்கு உங்க கார்ல வராதீங்க. ஜீப்பை காப்ஸோட அனுப்பிச்சு வைக்கிறேன். வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நீங்க போயிடலாம். ஜீப்பை அனுப்பி வைங்க இன்ஸ்பெக்டர். அத்தியாயம் 13. என்ன மாதவ், பலமான யோசனை? ராஷ்மி கண்ணாடி டம்ளர்களில் பீரை ஊற்றிக்கொண்டே கேட்டாள். ரசிகாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னமோ அவளை கிழிச்சிட போறதா சொன்ன? கிழிக்கத்தான் போறேன். நாளைக்கு காலையில. நீ சொல்றது புரியல. புரியும்படியா சொல்றேன். முதல்ல அந்த பீர் டம்ளரை கொடு. ராஷ்மி நுரைத்ததும் பீர் பாட்டிலை எடுத்து கொடுக்க அதை வாங்கி ஒரே மூச்சில் உள்ளே தள்ளிவிட்டு பீரில் நனைந்த மீசையை துடைத்து விட்டு கொண்டான். மெல்லிய குரலில் தொடர்ந்தான். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அவ தர 2000 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு உடனடியா நம்ம மைசூர் போயிட போறதில்ல. என்ன? இங்கேயே இருக்க போறோம். இருந்து நாளைக்கு காலையில 6 மணிக்கு ரசிகா ஜாகிங் போவா. நாம 2 பேரும் பைக்ல அவளை ஃபாலோ பண்றோம். பனிப்புகை அதிகமா சூழ்ந்திருக்க இடத்துல அவ கதை முடிய போகுது. எப்படி? மாதவ் பக்கத்துல இருந்த மேஜை டிராயரை திறந்து சாக்கு துணியில் சுற்றிய அந்த திரிகுண்டை எடுத்தான். வெடிகுண்டு? ஆமா. இதுதான் அந்த கிளியை பீஸ் பீஸா கிழிக்க போகுது. பனிமூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல அவ இருக்கிற இடத்தை குறிபார்த்து திரியை கடிச்சு துப்பிட்டு 6 செகண்டுக்குள்ள வீசினா போதும். ரசிகாவின் உடம்பு கொத்து கறி ஆயிடும். நாம சத்தமே காட்டாம வீட்டுக்கு திரும்பிடலாம். கிருஷ்ணமூர்த்திக்கு நம்ம மேல சந்தேகம் வராதா? வராது. ரசிகா மதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே நமக்கு பணம் கிடைக்கும். நாம இந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டோம்னு தான் நினைப்பான். அப்போ நமக்கு வர வேண்டிய பணம்? இதோ பார் ராஷ்மி, கிருஷ்ணமூர்த்தி கோழை. அவனை மிரட்டி மிரட்டியே நாம பேசின தொகைக்கு கறந்துடலாம். அவன் நமக்கு பேங்க் மாதிரி. மாசத்துக்கு 2000 ரூபாய் குறைவில்லாம அவன்கிட்ட இருந்து வாங்க முடியும். ரசிகா அண்ணனை காட்டிலும் புத்திசாலி பொண்ணு. அவ உயிரோட இருந்தா நம்ம கைக்கு சல்லி காசு கிடைக்காது. அவன் மேல குண்ட வீச போறது யாரு? நீதான். பில்லியன்ல உட்காந்துக்கிட்டு ரசிகாவ பைக் 10 அடி தூரத்துல சந்திக்கும் போது நீ வெடியோட திரிய கடிச்சிட்டு உடனே அவளை குறி பார்த்து வீசிடணும். ராஷ்மி பயமாய் எச்சிலை விழுங்கிக் கொண்டே தலையாட்ட மாதவ் பீர் பாட்டிலை எடுத்து வாய்க்கு கொடுத்தான். அண்ணா, மணி 6:30, புறப்படலாமா? ரசிகா கிளம்பினாள். பணம் எடுத்துக்கிட்டியா? கிருஷ்ணமூர்த்தி எழுந்தான். 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டேன். 1000மா? மாதவுக்கு 2000 தரதா தானே பேச்சு? பேச்சு தானே. ரசிகா சிரித்தாள். உனக்கு சரியான துணிச்சல். அப்புறம் பாராட்டலாம். வந்து காரை எடு. நம்ம நண்பர்கள் கொற்ற பணியில காத்துட்டு இருப்பாங்க. இருவரும் வீட்டை பூட்டிக் கொண்டு காருக்கு வந்தார்கள். கிருஷ்ணமூர்த்தி ஸ்டேரிங்கை பிடிக்க கார் கோத்தகிரியின் அரை இருட்டான குளிரான ரோடுகளில் ஓடியது. ரசிகா, ம் 6 ரூபாய் கொடுத்தா மாதவுக்கு கோவம் வருமே. வரட்டும். அவன் மோசமான ஆள். ஆனா முட்டாள். அவன் தாக்க ஆரம்பிச்சா? உனக்கு எனக்கும் கராத்தே தெரியும். தாக்க வேண்டியதான். ரசிகா, அவனோட பலம் தெரியாம நீ பேசுற. 2 நாளைக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசுறப்பயே அவனோட பலத்தை கணிச்சிட்டேன். அவனுக்கு பணம் தான் பிரதானம். வேலுவ சுட்ட சம்பவத்தை காரணமா வச்சு அவனால போலீஸ்க்கு போக முடியாது. நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு பணமா கிடைக்குதோ அதை வாங்கிட்டு குட் பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ துணிஞ்ச கட்டையாட்டம் தைரியமா பேசுற. ஆனா எனக்கு அடி வயித்துல ஐஸ் வச்சு கட்டின மாதிரி திகிலா இருக்கு. நாளைக்கு காத்தால நீ ஒரு காரியம் பண்ணணும்னா என்ன? ஷேவ் பண்ணும்போது கத்தியா வச்சிருக்க இந்த மீசி எடுத்துட்டு மஞ்ச பூசி குளி. ஏய், பின்ன என்னன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது துணிச்சலா இருக்கணும்.
பொம்பளை பிள்ளை நானு தைரியமா இருக்குல்ல. கார் லேக் ஏரியாவை நெருங்கியது. எல்லா பக்கமும் பனித்திரை. ஹெட்லைட் வெளிச்சம் பனியை விரட்ட கார் வேகத்தை குறைத்துக் கொண்டது. ஊர்ந்தது. அண்ணா, பைக் அந்த பக்கம் நின்னுகிட்டு இருக்கு. ரசிகா பைக்கை சுட்டி காட்ட அதை நோக்கி காரை கொண்டு போனான் கிருஷ்ணமூர்த்தி. புல் தரையில் ஸ்டாண்ட் போட்டு பைக் நிறுத்தப்பட்டிருக்க அதற்கு முட்டு கொடுத்து சாய்ந்து உட்கார்ந்திருந்தார்கள் மாதவும் ராஷ்மியும். காரை பைக்குக்கு பின்பக்கமாய் கொண்டு போய் நிறுத்தினான் கிருஷ்ணமூர்த்தி. ரசிகா கண்ணாடி ஜன்னலை இறக்கி குரல் கொடுத்தாள். மாதவ். பதில் இல்லை. மாதவ். மௌனம். என்ன தூங்கிட்டாங்களா? அண்ணா, ஹெட்லைட்டை அடி. கிருஷ்ணமூர்த்தி அடித்தான். காரின் ஹெட்லைட் வெளிச்ச கற்றைகள் குப்பென்று அவர்கள் மேல் பட ரசிகாவும் கிருஷ்ணமூர்த்தியும் முகம் மாறினார்கள். மாதவும் ராஷ்மியும் உடைகள் பூராவும் தெளிக்கப்பட்ட இரத்த தீற்றர்களோடு உட்கார்ந்த நிலையிலேயே பிணமாகியிருந்தார்கள். அத்தியாயம் 14. பெட்ரோமாக்ஸ் விளக்குகளை புகைந்து கொண்டிருக்க இன்ஸ்பெக்டர் போஜராவ் மாதவின் உடம்பையும் ராஷ்மியின் உடம்பையும் புரட்டினார். அருகில் நின்றிருந்த சப் இன்ஸ்பெக்டர் கவுடாவிடம் சொன்னார். ஏதோ கனமான ஆயுதத்தால தலையில அடிச்சிருக்காங்க. ரத்தத்தோட ஃப்ரீசிங் கண்டிஷனை பார்க்கும்போது சம்பவம் நடந்து 2 மணி நேரம் தான் இருக்கும்னு தோணுது. போஜராவ் கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த கிருஷ்ணமூர்த்தியை நோக்கி போனார். நீங்களும் உங்க சிஸ்டரும் இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது நேரம் எவ்வளவு இருக்கும்? 6:30 சார். இந்த பக்கம் நீங்க எதுக்காக வந்தீங்க? வழக்கமா காரை கொண்டாந்து இந்த லேக் பக்கம் நிறுத்திட்டு நானும் என்னோட சிஸ்டரும் வாக் போவோம். பக்கத்துல நின்றிருந்த ரசிகா குறுக்கிட்டாள். ஏதோ ஒரு காதல் ஜோடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு, தொந்தரவு படுத்தாம போயிடலாம்னு தான் வாக்கிங் ரூட்டை மாத்தினோம். ஆனா அண்ணன் தான் காரோட ஹெட்லைட்டை வெளிச்சத்தை அவங்கள பார்த்துட்டு சந்தேகமா சொன்னார். இறங்கி பார்த்தப்பதான் இந்த விபரீதமே தெரிஞ்சுது. உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணினோம். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி மிஸ் ரசிகா. இதுக்கு முன்னாடி இதே இடத்துல என்னைக்காவது இவங்களை பார்த்திருக்கீங்களா? ம்ஹும். உதட்டை பிதுக்கினாள் ரசிகா. நீங்க கிருஷ்ணமூர்த்தி? நானும் பார்த்ததில்லை சார். மிஸ்டர் கவுடா? போஜராவ் எஸ்ஐயிடம் திரும்பினார். சார், பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணீங்களா? பண்ணிருக்கு சார். எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்? டிடிவின்னு போட்டிருக்கு. டிடிவினா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். நாளைக்கு ஆர்டிஓல விசாரிச்சா அட்ரஸ் கிடைச்சிடும். மெல்ல அவரின் பார்வை பைக்கின் கேரியர் பாக்ஸின் மேல் போய் நின்றது. கவுடா சார், பைக்கோட கேரியர் பாக்ஸ் திறந்து பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல சார். முதல்ல அதை பார்க்க வேண்டாமா? மெல்ல போய் அந்த பைக்கின் கேரியர் பாக்ஸை நெருங்கினார். அதன் லாக்கை விடுவித்து திறந்தார். உள்ளே ஒரு மஞ்ச பாலிஷ் துணி, பிளாக் ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர், காலிகோ ஃபைன் செய்யப்பட்ட ஒரு சிறிய நோட். அந்த நோட்டை எடுத்தார் போஜராவ். பிரித்தார். பெட்ரோல் கன்சியூமர் கார் விவரம் கண்ணில் பட்டது. அடுத்த பக்கத்தை புரட்டினார். சேவ் ஃபியூவல் ரப்பர் ஸ்டாம்ப் வாசகத்துக்கு கீழே மார்னிங் ஸ்டார் பெட்ரோல் பங்க் கோத்தகிரி டைப் அடித்த வாசகங்கள் தெரிந்தன. போஜராவ் கொஞ்சம் பிரகாசமானார். மார்னிங் ஸ்டார் பெட்ரோல் பங்கில் இருந்து இவனுக்கு கன்சியூமர் கார்டை கொடுத்திருக்கிறார்கள். அங்கே போய் விசாரித்தால் இவன் யார் என்கிற விபரம் தெரிந்துவிடும். வீட்டையும் கண்டுபிடித்து விடலாம். போஜராவ் கான்ஸ்டபிள்களுக்கு டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்திற்கு கொண்டு போக சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துவிட்டு கவுடா ஜீப்பை நோக்கி போனார். ரசிகா குறுக்கிட்டு எஸ்கியூஸ் மீ என்றார். எஸ். போஜராவ் நின்றார். நாங்க வீட்டுக்கு போலாமா சார்? தாராளமா. கிருஷ்ணமூர்த்தியும் ரசிகாவும் கொஞ்சம் தள்ளி நின்றிருந்த ஃபேட் காரை நோக்கி போனார்கள். காருக்குள் உட்கார்ந்து ஸ்டேரிங்கை பிடித்த ரசிகா ஒரு நீளமான பெருமூச்சை விட்டாள். கடவுள் நம்ம பக்கம். மாதவியும் ராஷ்மியும் யார் பழி தீர்த்து விட்டார்கள்னு தெரியலையே ரசி. யாரா இருந்தா என்ன? கொலைகளை செய்த பேர் வழி ஆணா இருந்தா 100 ஆண்டு காலம் வாழ்க, பெண்ணா இருந்தா தீர்க்க சுமங்கலி பவ. ஆச்சரியமா இருக்கு. கார் நகர்ந்தது மெல்ல. அண்ணா, இனிமே நீ யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. போலீஸ் ஏதாவது விசாரணைக்கு வந்தா ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லணும். உன்னை பொறுத்த வரைக்கும் மாதவ் யாரோ ஒரு ஆள். அவனை நீ முதல்ல பார்த்ததே பொணமாத்தான். ரசி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மாதவ் ராஷ்மியை கொலை செஞ்ச கொலையாளிக்கு நம்மையே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ரசிகா திடுக்கிட்டாள் மெலிதாய். அண்ணா, நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். நமக்கும் மாதவுக்கும் உள்ள தொடர்பு கொலையாளிக்கு தெரிஞ்சிருந்தா அது ஆபத்தான விஷயம். அந்த கொலையாளி போலீஸ்ல மாட்டிக்கிட்டா நம்ம 2 பேரையும் கை காட்டாம இருக்கணும். அவன் கை காட்டுற பட்சத்துல நம்ம மாட்டிக்கத்தான் வேணும். கிருஷ்ணமூர்த்தி கர்ச்சிப்பால் நெற்றி வியர்வையை ஒற்றி கொண்டான். மார்னிங் ஸ்டார் பெட்ரோல் பங்கில் கன்சியூமர் கார்டை காட்டி பங்க் ஓனர் மன்சூர் அலியை விசாரித்தார் இன்ஸ்பெக்டர் போஜராவ். மன்சூர் அலி பதட்டமாய் லெட்ஜரை பார்த்துவிட்டு பெயரை சொன்னார். எச். மாதவ் சார். அட்ரஸ்?
நம்பர் 14 கிரீன் கிராஸ் ரோடு, குஞ்சப்பனை. அந்த மாதவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு போவாரு. கூடவே ஒரு பொண்ணும் இருக்கும். அந்த பொண்ணோட பேர் தெரியுமா? ராஷ்மின்னு கூப்பிடுவார் சார். மாதவுக்கு என்ன தொழில்? தெரியல சார். அந்த பொண்ணு ராஷ்மி அவரோட ஒய்ஃபா? பார்த்தா அப்படி தெரியல சார். அந்த பொண்ணை அவர் வச்சிட்டு இருக்கிறதா பரவலா பேச்சு. போஜராவ் கவுடாவின் பக்கம் திரும்பினார். மாதவோட பேண்ட் பாக்கெட்ல இருந்தும் ஷர்ட் பாக்கெட்ல இருந்தும் எடுத்த திங்ஸ்ல சாவி ஏதாவது இருக்கா? 2 சாவி இருக்கு சார். கையோடு கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். வாங்க, குஞ்சப்பனை போய் மாதவோட வீட்டை பார்ப்போம். பெட்ரோல் பங்க் மன்சூரலியிடம் விடை பெற்றுக் கொண்டு ஜீப்பில் கிளம்பினார்கள் போஜராவும் கவுடாவும். சில நிமிஷ நேரம் வேகமான பயணம். குஞ்சப்பனை கிராமம் இருட்டாய் வந்தது. மலையின் சரிவில் உட்கார்ந்திருந்த கிராமம் அது. தெருவிளக்குகள் சொற்பமாய் தெரிந்தன. ஒரு டீ கடை முன்பு ஜீப்பை நிறுத்தி கிரீன் கிராஸ் ரோட்டை மஃப்ளர் சுற்றி ஆசாமியிடம் விசாரித்தார்கள். அவன் வழி சொன்ன பக்கம் ஜீப்பை விரட்டினார்கள். 2 மேடுகளை சிரமமாய் கடந்து இருட்டில் வீட்டில் எண்கனை பார்த்து 14 என்ற எண் பெயிண்டில் ரவுண்ட் அப் பண்ணி எழுதியிருக்க வீட்டுக்கு முன்பாய் ஜீப்பை மௌனமாக்கினார்கள். கவுடா தன் கையிலிருந்த டார்ச்சை வீட்டு கதவின் மேல் அடித்தார். கதவில் பூட்டு தொங்கியது. மாதவிடமிருந்து எடுத்த சாவிகளை உபயோகப்படுத்தி வீட்டின் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். 2 அறைகள். அந்த 2 அறைகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து அலசினார்கள். சேலைகள், விதவிதமான ஜெர்கின் கோட்டுகளோடு ஒரு காட்டேஜ் பீரோ, சுவரோடு பதிக்கப்பட்ட ஒரு அலமாரி, உள்ளே வெளிநாட்டு ஸ்காட்ச் பாட்டில்களின் அணிவகுப்பு, பெரும்பாலானவை காலி பாட்டில்கள், அருகே ஒரு கேமரா, பைனாகுலர், கோல்ஃப் விளையாட்டுக்கு பயன்படுத்தப்படும் பந்துகள். மேஜைக்கு வந்தார் போஜராவ். முதல் இடுப்பையை திறந்தார். ஒரு பிளாஸ்டிக் கவர் கண்ணில் பட்டது. எடுத்தார். அதன் உரையை பிரித்து உள்ளே பார்வை போன போது ஆச்சரியப்பட்டார். ஒட்டு தாடி, மீசை, விக், பிளாஸ்டிக் மூக்கு வரிசையாய் கண்ணுக்கு தெரிந்தது. பிளாஸ்டிக் கவரை எடுத்து மேஜையின் மேல் வைத்துவிட்டு 2வது இழுப்பறையை திறந்தார் போஜராவ். சாக்கு துணியில் சுற்றப்பட்ட அது கணிசமாய் கண்ணுக்கு சிக்க எடுத்தார். சாக்கு துணியை அவிழ்க்க உதடுகள் தன்னிச்சையாய் மை குட்னஸ் என்று அசைந்தது. திரும்பி பார்த்த கவுடாவின் மனதில் அந்த வெடிகுண்டு திரியோடு ஒரு குளிரை பாய்ச்சியது. சார், 2 பேருமே ஆபத்தான ஆசாமிகளா இருப்பாங்க போல இருக்கு. இல்லீகல் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்காது சார். ராத்திரி எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. இந்த வீட்டை சென்டிமீட்டரா அலசிட்டு தான் போகணும். 2 பேர்கிட்டயும் என்னமோ தப்பு இருக்கு. பக்கத்து வீட்டுல இருக்கிற யாரையாவது விசாரிச்சு பார்க்கட்டுமா சார்? நீங்க போய் விசாரிங்க. நான் வீட்டை கிளறிட்டு இருக்கேன். போஜராவ் சொல்ல கவுடா வீட்டில் நின்று வெளியே வந்து காம்பவுண்ட் கேட்டை கடந்து பக்கத்து வீட்டுக்கு போனார். காலிங் பெல்லுக்கு வேலையை கொடுக்க கதவு நிமிஷ நேரத்திற்கு பின் தயக்கமாய் திறந்தது. கதவுக்கு பின்னால் கம்பளியை போர்த்தி கொண்டு ஒருவர் நின்றார். போலீஸ் யூனிஃபார்மை பார்த்ததும் முகம் மாறினார். "அ, என்ன வேணும் சார்? உங்க பேர் என்ன?" கவுடா கேட்டார். தேவராஜன். இந்த வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? நானும் ஒய்ஃபும் தான் இருக்கோம். அவ இப்ப ஊருக்கு போயிருக்கா. ஏன் சார்? என்ன விஷயம்? பக்கத்து வீட்ல யார் குடியிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். மாதவ், ராஷ்மிங்கிற 2 பேர் அங்க இருக்காங்க. எத்தனை வருஷமா அங்க குடியிருக்காங்க? 2 வருஷமா. அவங்க நடவடிக்கை எல்லாம் எப்படி? எதுக்காக சார் இதையெல்லாம் கேக்குறீங்க? முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. தேவராஜ் தயங்கி விட்டு தொடர்ந்தார். மாதவ், ராஷ்மி நடவடிக்கைகள் கொஞ்சம் மர்மம் தான் சார். நினைச்ச நேரம் பைக்ல புறப்பட்டு போவாங்க. நினைச்ச நேரம் வீட்டுக்கு வருவாங்க. ராத்திரி எல்லாம் குடிச்சிட்டு கூத்தடிப்பாங்க. நீங்க அவங்க கூட பேசுவீங்களா? குடி வந்த புதுசுல பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க நடவடிக்கை சரியில்லாதனால பேசுறத விட்டுட்டேன். மாதவ ராஷ்மியை பார்க்க யார் யார் வருவாங்க? நான் அதையெல்லாம் கவனிக்கிறது இல்ல சார். 2 பேரையும் கடைசியா எப்ப பாத்தீங்க? நேத்திக்கு சாயந்தரம் 5:30 மணி இருக்கும் சார். நான் தோட்டத்துல மண்ணை கொத்திக்கிட்டு இருந்தப்ப 2 பேரும் போனாங்க. நேத்தைக்கும் அதுக்கு முந்தின தினமும் மாதவ ராஷ்மியை தேடி வந்தவங்கள ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா? தேவராஜன் யோசித்து விட்டு தலையாட்டினார். சாரி சார். அவங்க வீட்டு விவகாரங்களை நான் கவனிக்கிறது இல்ல. இரவு 11 மணி. டெலிபோன் அலரும் சத்தம் கேட்டு விழித்துக் கொண்டான் மது. உள்ளன் போர்வைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு ரிசீவரை எடுத்தான். ஹலோ, மிஸ்டர் மது? எஸ், நான் இன்ஸ்பெக்டர் போஜராவ். சொல்லுங்க சார். எனிதிங் இம்பார்ட்டன்ட்? நீங்க உடனே ஜிஹெச் மார்ச் வரைக்கும் வர முடியுமா? ஃபார் வாட்? ஒரு ஆண் ஒரு பெண் டெட் பாடிஸ் கிடைச்சிருக்கு. நீங்க வந்து பார்த்து ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன சார்,
நேத்துக்கும் அப்படிதான் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு யாரோ 2 பேரை காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொன்னீங்க. இன்னைக்கும் இந்த ராத்திரியில சாரி மிஸ்டர் மது. நீங்க ஏற்கனவே சொன்ன மொத்த அடையாளங்களோடு இவங்க ஒத்து போறாங்க. நீங்களும் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிட்டா கேஸை ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு கொண்டு போலாம். இப்பவே வரணுமா? ப்ளீஸ், ஜீப் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. சிரமம் பார்க்காம வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிருங்க மிஸ்டர் மது. வரேன். ரிசீவரை வைத்த போது காம்பவுண்ட் கேட் அருகே ஜீப்பின் சத்தம் கேட்டது. மது அவசர அவசரமாய் நைட் கவுனில் இருந்து பேண்ட் ஷர்ட்டுக்கு மாறி வெளியே வந்தான். வாட்ச்மேனிடம் சொல்லிக்கொண்டு ஜீப்பில் ஏறினான். ஜீப் புறப்பட்டு சில நிமிடங்களில் ஹாஸ்பிட்டலை தோட்ட நிசப்தமான பின்னணியில் மார்ச்சுவரி அறை மட்டும் வெளிச்சமாய் தெரிந்தது. போஜராவும் கவுடாவும் அரைவாசலில் காத்திருந்து மதுவை எதிர்கொண்டார்கள். வாங்க மிஸ்டர் மது. உள்ளே கூட்டி போனார்கள். மார்ச்சுவரின் ஜில்லிட்ட அறையில் ஃபார்மலின் அவஸ்தையாய் மணத்தது. மாதவ் ராஷ்மியின் உடல்கள் கிடத்தப்பட்டிருந்த தகர மேஜையை போஜாராவ் நெருங்கினார். பாருங்க மிஸ்டர் மது. மது பார்த்தான். மாதவ் ராஷ்மி இருவருமே வாய் பிளந்து கண்கள் நிலைத்து மேற்கூரையை விரித்து பார்த்தார்கள். மண்டையிலிருந்தும் கோடு கோடாய் வழிந்த ரத்தம் கெட்டியாய் உறைந்து போயிருந்தது. மது அரை நிமிட நேரம் அந்த உடல்களை உற்று பார்த்து கொண்டிருத்து விட்டு போஜாராவை ஏறிட்டான். இவங்க இல்ல இன்ஸ்பெக்டர். ஆர் யூ ஷூர்? ஷூர். கான்ஸ்டபிள். போஜாராவ் திரும்பி பார்த்து குரல் கொடுக்க கான்ஸ்டபிள் பிளாஸ்டிக் உரையோடு உள்ளே வந்தார். சார், 2 பாடிகளுக்கும் அதை ஒட்டவை. கான்ஸ்டபிள் மாதவ் ராஷ்மியின் உடல்களுக்கு பக்கத்தில் போய் பிளாஸ்டிக் உரையில் இருந்த மாறுவேஷ சாதனங்களை ஒவ்வொன்றாய் வெளியே எடுத்து ஒட்ட வைக்க ஆரம்பித்தார். மாதவுக்கு மீசை, புருவம், கிருதா, ரப்பர் மூக்கு. ராஷ்மிக்கு தூக்கலான பல்வரிசை செட், கன்னங்களை உப்பலாய் காட்டக்கூடிய பிளாஸ்டிக் ஜெல்லி, அமுங்குற ரப்பர் மூக்கு. கான்ஸ்டபிள் அவைகளை பொருத்த பொருத்த மதுவின் நெற்றி ஆச்சரியத்தில் விரிந்து கொண்டே போயிற்று. இன்ஸ்பெக்டர், இவங்களேதான். போஜாராவ் தோள்களை குலுக்கினார், சிரித்தார். கன்ஃபார்ம். பெருமிதமாய் சொன்னவர் மதுவிடம் கேட்டார். மாதவ ராஷ்மி இந்த பேர்களை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. உங்களை கொலை பண்ண முயற்சித்த இந்த 2 பேரை வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க. டெட் பாடிய முதல்ல பார்த்து தகவல் சொன்னது யார் தெரியுமா மிஸ்டர் மது? யார்? கிருஷ்ணமூர்த்தியும் ரசிகாவும். சம்பவம் நடந்தது எங்க? லேக் ஏரியாவில். இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். இவங்க எதுக்காக என்ன கொலை பண்ண முயற்சிக்கணும்? இப்ப இவங்க ஏன் கொல்லப்பட்டிருக்காங்க? எல்லாமே குழப்பமா இருக்கு. போஜாராவ் தன் கையில் இருந்த ஒரு சின்ன டைரியை நீட்டினார். மது, இதை பாருங்க கொஞ்சம். மது வாங்கி பார்த்தான். இதுல என்ன சார் இருக்கு? உங்க டெலிபோன் நம்பர் இருக்கு. அது மட்டும் இல்ல, கிருஷ்ணமூர்த்தி வீட்டு டெலிபோன் நம்பரும் இருக்கு. சார், என்னையும் என்னோட உயிரை காப்பாற்றின கிருஷ்ணமூர்த்தி ரசிகாவையும் இந்த 2 பேரும் பழி தீர்க்க பார்த்தாங்க. அடிக்கடி டெலிபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டோ இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாராலோ இவங்களுக்கு அந்த பரிதாப முடிவு ஏற்பட்டிருக்கு. உங்க போலீஸ் பார்வைப்படி பார்த்தா இது கொலை. என்னோட பார்வைப்படி பார்த்தா தண்டனை. வேலுவை சுட்டு கொண்ட இவங்களுக்கு யாரோ ஜட்ஜா இருந்து மரண தண்டனை வழங்கியிருக்காங்க. அந்த ஜட்ஜுக்கு என்னோட நன்றி. மாதம் ஒன்று கரைந்து போயிருக்க அன்றைக்கு மதுவின் பங்களாவில் எளிமையா இந்த நிச்சயதார்த்த விழா நடந்து கொண்டிருந்தது. மதுவின் குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்களும் கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்களும் அரைவட்டமாய் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்தார்கள். நாகரத்தினமா கையில் தேங்காய் பூ பழம் நிரம்பிய வெள்ளித்தட்டை வைத்தபடி சுற்றிருந்தவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருந்தாள். என் மகன் மதுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய ரசிகாவை என் மருமகளாக்கிக் கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். உங்கள் தங்கை என் மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் கிருஷ்ணமூர்த்தியை கேட்டபோது அவர் சந்தோஷமாய் ஒப்புக்கொண்டார். அவருக்கு என் நன்றி. மதுவுக்கும் ரசிகாவுக்கும் வருகிற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமது பங்களாவிலேயே கல்யாணம் நடைபெற உள்ளது. இந்த கல்யாணத்தை நிச்சயம் செய்து கொள்ளும் வகையில் பெரியோர்களாகிய உங்கள் முன்னால் கிருஷ்ணமூர்த்தியும் நானும் தாம்பூல தட்டை மாற்றிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் கைகளை தட்ட கிருஷ்ணமூர்த்தியும் நாகரத்தினமாவும் தாம்பூல தட்டுகளை மாற்றிக்கொண்டார்கள். பட்டு சட்டையும் வேஷ்டியுமாய் உட்கார்ந்திருந்த மது பட்டுப்புடவையிலும் நகைகளிலும் நிரம்பியிருந்த ரசிகாவை பார்த்து சந்தோஷமாய் கண் சிமிட்டினான். ரசிகாவும் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு உதட்டை வேகமாய் கோணி பழிப்பு காட்டினாள். நிச்சயதார்த்த விருந்து நடந்து கொண்டிருந்த போது இன்ஸ்பெக்டர் போஜராவும் சப் இன்ஸ்பெக்டர் கவுடாவும் யூனிஃபார்மை தவிர்த்துவிட்டு வேஷ்டி சட்டையில் உள்ளே வந்தார்கள். கிருஷ்ணமூர்த்தி அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றான். வாங்க சார், ஃபங்க்ஷன் முடிஞ்சு போனதும் வரீங்களே. நமக்கு விருந்து தானே முக்கியம். மது எழுந்து வந்து கை குலுக்கி கொண்டே கேட்டான். மாதவ ராஷ்மி கேஸ் என்ன சார் ஆச்சு?
கடந்த ஒரு வார காலமா சில தடயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கொலையாளியை சீக்கிரமே அமுக்கிடுவோம். அருகில் நின்றிருந்த நாகரத்தினமா குறுக்கிட்டாள். இன்ஸ்பெக்டர், மங்கள காரியம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கொலைகேஸ பற்றி பேசுறது அவசியமா? மதுவையும் ரசிகாவையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு விருந்து சாப்பிட போங்க. அதுவும் சரிதான். அத்தியாயம் 15. ரசிகாவுக்கும் மதுவுக்கும் கல்யாணம் முடிந்த 2வது நாள் காலை. மதுவின் அறையில் உட்கார்ந்து பரிசு பெட்டிகளை பிரித்து பார்த்து கொண்டிருந்த ரசிகாவை டெலிபோன் அலறி ஈர்த்தது. ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ஹலோ, என்னம்மா கல்யாண பொண்ணு, சௌக்கியமா? மறுமுனையில் கிருஷ்ணமூர்த்தி கிண்டலாய் கேட்டான். சௌக்கியமே. ரசிகா சிரித்தாள். என்னண்ணா இவ்வளவு காலங்காத்தால போன்? சொல்றேன், மாப்பிள்ள இருக்காரா பக்கத்துல? குளிச்சிட்டு இருக்கார். அத்தை மாடியில என்னமோ தூங்கிட்டு இருக்காங்க. நல்லதா போச்சு. என்னண்ணா ஒரே சஸ்பென்ஸ் வைக்கிற, என்ன விஷயம்? ரசி, இப்ப நான் சொல்ல போறத கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது. டெலிபோன்ல எமோஷனை காட்டக்கூடாது. ஐயோ அண்ணா அப்படியான்னு கத்தக்கூடாது. என்ன சொல்ல போற? உண்மையை சொல்ல போறேன். நான் இப்ப சொல்ல போற விஷயம் உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, சொல்லல. செத்து போன நம்ம அம்மா அப்பா மேல ஆணையா யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்லல. மாதவ் ராஷ்மிய கொலை பண்ணது நான் தான். ரசிகா விருட்டென்று எழுந்து நின்றாள். அண்ணா, பாத்தியா, எமோஷனை காட்ட ஆரம்பிச்சிட்ட. அமைதியா உட்கார்ந்து கதை கேக்குற மாதிரி கேளு. நடுக்கமாய் உட்கார்ந்தாள் ரசிகா. மறுமுனையில் கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்தான். எனக்கு வேற வழி எதுவும் தோணல ரசி. மாதவ பத்தி எனக்கு தெரியும். அவன் ஒரு மூர்க்கமான மிருகம். அவனை பகைச்சுக்கிட்டவங்க நிம்மதியா வாழவே முடியாது. உன்னோட வாழ்க்கை நிம்மதியா அமையணும்னா அவனும் ராஷ்மியும் உயிரோட இருக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தேன். 2000 ரூபாய் பணம் தரதா சொன்ன அன்னைக்கு நான் மாதவுக்கு போன் பண்ணி 5:30 மணிக்கே லேக் ஏரியாவுக்கு வர சொல்லி மறைஞ்சு நின்னு வீல் ஸ்பேனரால 2 பேர் தலையிலுமே அடிச்சு எமலோகத்துக்கு அனுப்பி வச்சேன். அண்ணா, பாத்தியா, மறுபடியும் எமோஷனல். மாப்பிள்ள குளியல் அறையில இருந்து வர்றதுக்குள்ள மத்ததையும் சொல்லி முடிச்சிடுறேன். ரசி, 2 பேரையும் தீர்த்து கட்டி பைக்குக்கு முட்டு கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்தேன். குளிச்சேன். வேணும்னே லேட் பண்ணி 6:30 மணிக்கு நீங்க நானும் லேக்குக்கு போனோம். அப்புறம் நடந்ததுதான் உனக்கு தெரியுமே. ரசிகா வியர்த்தாள். அண்ணா, என்னால நம்ப முடியல. 100% நீ நம்பலாம். போலீஸ் பிரம்ம பிரயத்தனம் பண்ணாலும் என்ன பிடிக்க முடியாது. ஆனா நான் சட்டத்தை ஏமாற்ற விரும்பல. போலீஸ் என்ன கைது பண்ணினா எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ங்கிற சட்ட ஞானம் எனக்கு தெரியும். அதனால என்ன நானே தண்டிச்சுக்க போறேன். அண்ணா, ரசி, நான் ஒரு கொலைக்காரன் வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாது. அதை கட்டி காக்குற வலிமை உன்கிட்டதான் இருக்கு. குறுக்கு வழியில் பணக்காரனாக ஆசைப்பட்ட எனக்கு இந்த தண்டனை அவசியம். இன்னும் சில செகண்ட்ல என்கிட்ட இருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்கும். நான் பண்ணிக்க போறது தற்கொலை. ஆனா வெளி உலகத்துக்கும் போலீஸுக்கும் இது ஒரு விபத்து. உன் கூட இப்ப டெலிபோன்ல பேசிக்கிட்டே டிவி பெட்டியை ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கேன். மின்சார சப்ளை ஆகிற டிவி பெட்டியின் முக்கிய பிரதேசத்துக்குள்ள கையை விட்டு சொன்ன அதே வினாடி ஈ என்று ஒரு அமானுஷ்ய அலறல். ரிசீவர் தட்டென்று தெரித்து விழும் சத்தம். அண்ணா, வீறிட்டாள் ரசிகா. வலது கை கருகி சுவரோரமாய் மரக்கட்டையாய் விழுந்து கிடந்தான் கிருஷ்ணமூர்த்தி. போலீஸ் பரவியிருந்தார்கள். ரசிகா அழுது உலர்ந்த காகிதமாய் கதவுக்கு சாய்ந்து நின்றிருக்க, பக்கத்தில் மது, நாகரத்தினமா கனமான துயர முகங்களோடு தெரிந்தார்கள். போஜாராவ் ரசிகாவை நெருங்கினார். மிஸ்ஸஸ் ரசிகா, உங்க பிரதர் இதுக்கு முன்னாடி டிவி பெட்டியை ரிப்பேர் பார்த்திருக்கிறாரா? இல்ல, இதுதான் முதல் தடவை. கண்ணீரை அடக்கி விம்மி முழுங்கிக் கொண்டே பேசினார் ரசிகா. டெலிபோன்ல பேசிக்கிட்டே எப்படி டிவி ரிப்பேர் பார்க்க முடியும்? அண்ணனுக்கு எதுலுமே அவசரம்தான். ஒரே சமயத்துல 2 வேலை பாக்குறது அவரோட மேனரிசம். என்ன மேனரிசம்? படிச்சிருக்கார், புத்தி வேண்டாம். டிவி சர்க்கியூட்ல எக்கச்சக்கமான வோல்டேஜ் கரண்ட் வருங்கிற சின்ன விஷயம் கூட தெரியாம கையை உள்ள விடுறதா? இன்ஸ்பெக்டர் திட்டிக்கொண்டே நகர, சுவரோரமாய் குறுகி விழுந்திருக்கும் அண்ணனின் உடலை பார்த்து கதறி அழ ஆரம்பித்தாள் ரசிகா. கதை முற்றும். தினமும் இது போல கதைகளை கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.